ஸ்வஜ்ஞானம் பிராபகஜ்ஞானம் பிராப்யஜ்ஞானம் முமுக்ஷுபிஹி ஞானத்ரயம் உபாதேயம் ஏததன்யத் நகிஞ்சன. இந்த ஸ்லோகத்தாலே நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள் கூறப்படுகின்றன. ஸ்வஜ்ஞானம்னா நம்மை பற்றிய ஞானம், அதாவது ஆத்மா ஆறுங்கிறத பத்தின புரிதல். பிராபக ஞானம்னால் நாம் எங்கு அடைய வேண்டுமோ அதை அடைவிக்கக்கூடிய வழியை பற்றின அறிவு. பிராப்ய ஞானம்னால் எதை அடைய வேண்டுமோ அதை பற்றிய அறிவு. ஆத்மா அடைய வேணும், ஆத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும், அதற்கு வழி உபாசனம் என்ன, இந்த 3 பற்றிய அறிவு. இதைத்தான் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம்னு சொல்லுவார்கள். தத்துவம்னா உண்மை பொருள், புருஷார்த்தம்னு சொன்னால் நாம் அடைந்து அனுபவிக்க வேண்டியது, அதற்கு ஹிதம்னால் எந்த பாதை எந்த மார்க்கத்தில் அடைய போறோமோ அது ஹிதம். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம், இந்த 3 ஹிதம்னு சொல்றதே தர்மம்னு கூறலாம். ஹிதம்னால் உபாயம்னு சொல்லுவார்கள், மார்க்கம்னு சொல்லுவார்கள், யோகம்னு கூட சொல்லலாம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி எல்லாமே ஹிதம். இது எல்லாமே பெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இந்த 3 பத்தின அறிவு மிகவும் அவசியமாகிறது. நாம் யாருன்னா ஆத்மாவை பத்தின அறிவு. ஆத்மா நம்மளை தெரிஞ்சுட்டோம்னா நாம் அடைய வேண்டிய பரமாத்மாவை பத்தின அறிவு. 3வது நம்ம எதன் மூலம் அடைய போறோமோ அந்த மார்க்கத்தை பத்தின அறிவு. இதத்தான் ஸ்வஜ்ஞானம், பிராபக ஞானம், பிராப்ய ஞானம், முமுக்ஷுபிஹி. முக்தி அடையணுங்கிற விருப்பம் இருக்கிறவன் இந்த 3ஐயும் தெரிந்து கொள்ளுகிறான். முக்தினா என்னங்கிற கேள்வி வரும். மோட்சம்னா என்ன, முக்தினா என்ன, விடுதலை. நேத்திக்கு அதை பத்தி ரொம்ப நேரம் பார்த்தோம். எதிலிருந்து விடுதலை? சம்சார கட்டுகளில் இருந்தும் பிறப்பு இறப்புகளாகிற சுழற்சியிலிருந்தும் விடுதலை. விடுதலை அடைந்து எங்கு அடைய போகிறோம்? ஸ்ரீ வைகுந்தத்தை அடைய போகிறோம். அடைந்து என்ன செய்வோம்? நாராயணன் எம்பெருமான் அவனுடைய எண்ணிறந்த கல்யாண குணங்களை அனுபவிப்போம். அவருடைய குணங்களை எல்லாம் ஆனந்தமா நினைச்சுப்போம். அந்த ஆனந்தமே நமக்கு பிரீத்தியை ஏற்படுத்தும். பகவான் பேரிலே ஒரு அடக்கமாட்டாத காதல் பிறக்கும். அந்த பிரீத்தியால் உந்தப்பட்டு நிறைய கைங்கரியங்களை செய்வோம். இதத்தான் மோக்ஷம் மோக்ஷம்னு சொல்றார்கள். இதுல நமக்கென்னு ஏதும் இல்லை. ஜீவன் பரமாத்மாவை அடைகிறார். பரமாத்மாவின் ஆனந்தத்துக்காகவே ஜீவாத்மா தொண்டுகளை செய்கிறார். பரமாத்மா ஆனந்தப்பட்டுடுவார். அந்த ஆனந்தத்தை கண்டு ஜீவாத்மா ஆனந்தப்படுகிறான். இதுதான் ஆச்சரியமான சாஸ்திரார்த்தம். இதத்தான் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு மோட்ச தர்மத்தில் எடுத்துரைக்கிறார். நாம் இப்ப சாந்தி பர்வத்தில் உள்ளோம். அதுல முதல்ல ராஜ தர்மம், அடுத்தது ஆபத் தர்மம், 3வது மோட்ச தர்மம். இந்த 3 தர்மம். தர்மம்னு சொன்னால் தர்மம்னா என்ன? தரதீதி தர்ம. எது நம்மை காக்கிறதோ, எது தாங்குகிறதோ அது தர்மம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நாம தர்மத்தை காப்பாற்றினால் அது திரும்ப நம்மை ரட்சிக்கும். அப்ப ராஜ தர்மம்னு சொன்னால் ராஜாக்கள் காப்பாற்ற வேண்டிய நெறிமுறை அப்படின்னா தர்மம். அந்த நெறிமுறைகளை ராஜாக்கள் பாலனம் பண்ணினாதான் ராஜாவை தர்மம் காப்பாத்தும். அத போல ஆபத்து காலத்திய தர்மம். ராஜாவுக்கே ஒரு ஆபத்து வந்துடுத்துனால் அவர் இன்னென்ன படிக்கு மார்க்கத்துல வாழ்ந்தாதான் அந்த ஆபத்திலிருந்து அவர் காக்கப்படுகிறார். இப்ப மோட்ச தர்மம். இது சொன்ன வழியில நாம இருந்தால்தான் நமக்கு மோட்சம் கிட்டும் என்று இந்த 3 தர்மங்கள். அந்த தர்மத்தில் இப்ப நாம கடைசியாய் மோட்ச தர்மத்தில் உள்ளோம். ஆபத் தர்மமும் பார்த்துட்டோம், நிறைய குட்டி குட்டி கதைகளும் கேட்டோம். அதற்கு மேல் இப்ப மோட்ச தர்மம்.
அதுலயும் முதல் சில அத்தியாயங்கள்லாம் பார்த்துட்டோம். நேற்றுக்கு கடைசியா விட்டுட்டு போயிருந்தது ஹிமாச்சலத்தில் பிருகு முனிவர் எழுந்தருளி உள்ளார். அவரிடத்தில் பரத்வாஜர் செல்கிறார். அவர் பல விஷயங்களை பத்தி கேட்கிறார். பிருகு அதுக்கு பதில் சொல்றார் என்கிற அளவுக்கு பார்த்திருந்தோம். முதல்ல பரத்வாஜர், எப்படி உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது, யார் படைக்கிறார்கள், எதை காரணமாக கொண்டு படைப்பார்கள். இந்த மேஜை பண்ணப்பட்டிருக்குன்னால் மரத்தால பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியும். கடிகாரத்தை பண்ணா இரும்பால பண்ணிருக்கான்னு தெரியும். இந்த வேஷ்டிய பண்ணா நூலால நெஞ்சிருக்கான்னு தெரியும். இப்படி லோகத்துல ஒன்னொன்னு எத்தால் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியறதே. உலகம் முழுக்க எத்தால பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு எது உபாதான காரணமா இருக்கும்? ஒரு குடத்தை பண்ணணும்னால் மண்ணு தானே உபாதான காரணம். மண்ணு தான் குடமா மாற போறது. அத போல எது இந்த பிரபஞ்சமா மாறி இருக்கு? இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கே, எதை கொண்டு பெருமாள் பண்ணிருக்காரு அப்படின்னா, குடத்துக்கு மண் போலே உலகத்துக்கு எது என்று கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கெல்லாம் நாம பதில் பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு விஷயம்ங்கிறது சில சூக்ஷ்மமான அர்த்தம், ஆனா அவசியம் புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம். கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அடியேனும் கஷ்டப்பட்டுடுறேன், நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப சிருஷ்டி கூட ஓரளவு புரிஞ்சு போடும். அதுக்கப்புறம் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு ஸ்தாபிக்க போறார். ஆத்மா கிடையாதுன்னு பரத்வாஜர் சொல்றார். பிருகுவுக்கு ரொம்ப ஆச்சரியம். பரத்வாஜா நீரா பேசுறீர், யாரோ நாஸ்திகர் பேசுறா அப்புறம் சொல்றீரே. அடியேன் பேசல, அவளுக்கு பிரதிநிதியா பேசுறேன். இப்படித்தான் பல பேர் கேள்வி கேட்கிறா. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட பதில் வாங்கித்தான் ஆகணும். அதனால பெரியோர்கள் எல்லாரும் தாங்களே தங்களுக்காக பேசிக்கிறான்னு மட்டும் நினைச்சு கூடாது. பல பேருக்கு வருங்காலத்துல சந்தேகங்கள் வரும் இல்லையோ, அந்த சந்தேகத்துக்கெல்லாம் பாரதத்துல விட தேடுவாளோ இல்லையோ. இப்ப நாம இந்த நாள்லயா ஒரு புஸ்தகம் எழுதி வச்சுக்க முடியும்? இத போல பழைய புஸ்தகத்தை ஆதாரமா கொண்டால்தான் யாருமே நம்புவா. அப்பதான் நமக்கு புரியவும் புரியும். புதுசா இப்ப நான் ஒரு புஸ்தகம் எழுதி இதைத்தான் பாரதம் சொல்லி இருக்குன்னு ஆறு கேட்டுப்பா. பாரதத்தை அது இருந்தால்தான் கேட்டுக்கொள்வார்கள். அதனால சூக்ஷ்மமான அர்த்தம். பரத்வாஜர் பிருகுவனிடத்துல கேட்கிறார், உலகம் எப்படி படைக்கப்படுகிறது? ரொம்ப சுலபம். எப்படி ஒரு குயவன் மண்ணை வைத்துக் கொண்டு மண்பானையை பண்ணுகிறானோ அதை போல் உலகத்தை இன்னான் இதை வைத்துக் கொண்டு பண்ணுகிறான். இப்படித்தானே பதில் சொல்லி ஆகணும். எப்படி ஒரு நெசவாளி பஞ்ச வச்சிருந்து வேஷ்டி நெஞ்சு விடுறாரோ, எப்படி ஒரு பொற்கொல்லர் தங்கத்தை வச்சிருந்து மோதிரம் பண்ணி விடுறாரோ, எப்படி ஒரு தச்சன் மரத்தை வச்சிருந்து மேஜை பண்ணி விடுறாரோ, அதே போல ஆரோ ஒருத்தர் எத்தையோ ஒண்ண வச்சிருந்து ஜகத்தை படைச்சுடுறார் என்று தானே சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஒரு கர்த்தா வேணும், யாரோ ஒருத்தர் செய்யறவர் வேணும், ஒரு காரணம் வேணும், எதை கொண்டு செய்யறாருங்கிறது வேணும், காரியம் வேணும், எது உருவாயிருக்குன்னு வேணும். இந்த மூணு சப்தங்களை முதல்ல மனசுல வாங்கிக்கோங்க. கர்த்தா, காரணம், காரியம். கர்த்தா செய்பவன், நெசவாளின்னு ஞாபகம் வச்சுங்க. காரணம் பஞ்சு, பஞ்ச வைத்து கொண்டுதான் வேஷ்டி பண்ணி ஆகணும். காரியம் வேஷ்டி, வேஷ்டி காரியம் உருவான பொருள். கர்த்தா நெசவாளி உருவாக்குறவர், காரணம் பஞ்சு, எது மாறுமோ அது காரணம், அதுதான் உபாதான காரணம். பஞ்சு மாறினா தானே குடமாகும். சரி, இதுதான் கர்த்தா தெரியறது, காரணம் தெரியறது, காரியம் தெரியறது. ஆனா லோகத்திலே இந்த காரணத்தையே 3 பேரால சொல்றது உண்டு. ஒன்னு உபாதான காரணம்னு சொல்லுவார்கள், இன்னொன்னு நிமித்த காரணம்னு சொல்றோம், மூணாவத சககாரி காரணம்னு சொல்லுவோம். திரிவித காரணம். ஒரு பக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச 3 காரணம்: சிருஷ்டிக்கு காரணம், ரக்ஷணத்துக்கு காரணம், சம்ஹாரத்துக்கு காரணம். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 காரணங்கள் இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இப்ப சொல்ல போறது வேற 3 காரணங்கள். உபாதான காரணம்னு ஒண்ணு, நிமித்த காரணம்னு இன்னொன்னு, சககாரி காரணம்னு இன்னொன்னு. இப்ப உங்களுக்கு தோணும், இந்த கஷ்டமான வார்த்தையெல்லாம் இப்ப நாங்க தெரிஞ்சுக்கணுமா? அதனால ஏதான லாபம் உண்டா? கண்டிப்பா உண்டு. என்ன உண்டுங்கிறது இன்னொரு 15 நிமிஷத்துல நீங்க தெரிஞ்சு விடுவீங்க. இந்த சப்தத்தை பார்த்து மிரண்டு போட வேண்டாம். இப்ப அந்த சொல்லுக்கு இருக்கிற உதாரணம் புரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே புரிஞ்சுப்படும். உபாதான காரணம்னா மண்ணு. எப்படி ஒரு குடத்தை பண்றோமோ அந்த குடத்தை மண்ணை கொண்டு தானே செய்ய வேண்டும். அப்படின்னா உபாதானத்துக்கு என்னன்னு நம்ம விளக்கம் சொல்லலாம். எது எதுவா மாறிடுறதோ அது அதற்கு உபாதான காரணம். திரும்ப வேணா சொல்றேன், எது எதுவாக மாறுகிறதோ அது அதற்கு உபாதான காரணம். மண்ணு பானையா மாறித்து, அப்ப மண்ணு பானைக்கு உபாதான காரணம்.
பஞ்சு வேஷ்டியா மாறித்து. அப்ப பஞ்சு வேஷ்டிக்கு உபாதான காரணம். மரம் மேஷையா மாறித்து. அப்ப மரம் மேஷைக்கு உபாதான காரணம். வேணும்னா வீட்டு பாடமா நீங்க ஒரு 100 எழுதி பாருங்க. என்ன இப்படித்தானே சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்தா. இப்படி எழுதி எழுதி எழுதினா தான் புரியும். ஏன்னா அப்படியே மேலோட்டமா கேட்டோம்னா சட்டுன்னு மனசுக்குள்ள இறங்காது. அதுக்கப்புறம் சரி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போடுவோம். அப்படி போகக்கூடாது இல்லையோ. அப்ப எது எதுவாக மாறுகிறதோ அது அதற்கு உபாதான காரணம். மண்ணு குடம் பண்றதுக்கு உபாதான காரணம். மண்ணு மட்டும் இருந்தா குடம் எழுத முடியுமா? ஒரு குயவன் வேணும் இல்லையோ. வெறும் பஞ்சு இருந்தா வேஷ்டி நெஞ்சிட முடியுமா? ஒரு நெசவாளி வேணும் இல்லையோ. இந்த நெசவாளியோ குயவனோ தச்சனோ பொற்கொல்லனோ இவாளெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? இவர்கள் எல்லாரும் தான் சங்கல்பிக்கிறவா. நான் இன்ன பொருளை கொண்டு இன்ன பொருளை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்றவர் தானே இவர். நெசவாளி தானே சங்கல்பம் எடுக்கிறார். நான் பஞ்ச கொண்டு புடவை நெய்ய போறேன். அதே போல தச்சன் நான் மரத்தை வச்சிருந்து மேஜைய பண்ண போறேன். யாரொருத்தருக்கு அறிவு இருக்கிறதோ, யாரொருத்தன் சங்கல்பம் எடுக்கிறானோ அவனைத்தான் நிமித்த காரணம்னு சொல்லணும். அப்ப நிமித்த காரணத்துக்கு தேவை என்ன? அவருக்கு ஞானம் இருக்கணும். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மண்ணுக்கு ஞானம் கிடையாது. உருவாக்கப்பட்ட மேசைக்கு ஞானம் கிடையாது. அது ஆச்சரியமத்தில எது உபாதான காரணமோ அதுக்கு அறிவு கிடையாது. எது காரியமோ அந்த குடத்துக்கு அறிவு கிடையாது, மேசைக்கு அறிவு கிடையாது. ஆனா இந்த ரெண்டுத்துக்கு குறுக்க ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவருக்கு அறிவு வேணும். இந்த மண்ணை வைத்து கொண்டு குடம் பண்ணோம்னால் பண்றவனுக்கு அறிவு இருந்தா தான் முடியும். அதே போல இந்த பஞ்ச வைத்து கொண்டு வேட்டி நெய்யணும்னால் அப்ப நெய்யற நெசவாளிக்கு அறிவு இருந்தா தான் முடியும். அந்த அறிவு இருக்கிற காரணத்தை நிமித்த காரணம். யார் சங்கல்பம் எடுக்கிறார்களோ அவன்தான் நிமித்த காரணம்னு இது ரெண்டாவது காரணம். முதல் காரணம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உபாதான காரணம். எது எதுவா மாறுறதோ அது. ரெண்டாவது நிமித்த காரணம், யார் மாற்றுகிறார்களோ அவர். சுலபமா ஞாபகம் இருக்கு பாருங்க, எது எதுவா மாறுறதோ அது உபாதானம். யார் மாத்துகிறார்களோ அவர் தான் நிமித்த காரணம். அவர் மாத்துவார், ஆனா கையாலேயாவா மாத்திர முடியும்? பஞ்ச கையில வச்சுருக்கார், இப்படி இப்படின்னு பண்ணா வேஷ்டி ஆயிடுமா? மரத்தை கையில வச்சுருக்கார், இப்படி இப்படின்னா மேசை ஆயிடுமா? ஆகாதோ இல்லையோ. அப்ப அதுக்கு நிறைய தேவை இருக்கு பாருங்க. ஒரு மண்ணை வச்சுட்டு குயவன் குடத்தை பண்ணணும்னால் ஒரு பெரிய சக்கரத்துல வச்சு அதை ஒரு தண்டத்தை பிடிச்சு ஒரு சுத்தி சுத்தி விட்டு நடுவுல அதுல மண்ணை வச்சு அப்படி கையால பண்ணத்தானே வரும். அப்ப ரெண்டு பார்த்துட்டோம், மண்ணு என்ன காரணம்னு பார்த்துட்டோம், கையால பண்ற குயவன் என்ன காரணம்னு பார்த்துட்டோம். இப்ப மூணாவது ஒரு பொருள் இருக்கே, சக்கரம் தண்டம். எதன் மேல ஏத்தி வச்சிருக்குமோ அந்த சக்கரம், எதால வச்சு சக்கரத்தை சுத்தி விடுறோமோ அந்த தண்டம், இதெல்லாம் உதவுறது பாருங்க. அதனால சககாரி காரணம்னு பேர். சககாரி சககாரினா சகாயம் பண்றவர் இல்லையோ. அதனால சககாரி காரணம், உதவுபவை எல்லாம் சககாரி காரணம். இப்ப உபாதான காரணம் மண்ணு, சககாரி காரணம் சக்கரமும் கம்பும், நிமித்த காரணம் குயவன். இதே போல இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு வருவோம். பிரபஞ்சம்ங்கிறது காரியம், உருவாக்கப்பட்ட பொருள். இது எல்லாத்துக்கும் ஒரு கர்த்தா இருக்கணும், அவர் தான் நிமித்த காரணமா இருக்கணும். கர்த்தாங்கிறதையும் நிமித்த காரணம்ங்கிறதையும் இப்போதைக்கு ஒன்னா வச்சுடலாமா? ஒன்னும் அதுல குழப்பம் இல்லையே. கர்த்தாங்கிறவர் செய்யறவர் தானே சங்கல்பம் எடுக்க போறார். நான் மண்ணை கொண்டு குடத்தை உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற சங்கல்பம் அவர் தானே எடுத்துக்கிறார். அதை எடுப்பவன் தான் கர்த்தா. அந்த கர்த்தா தான் இப்ப நிமித்த காரணம். அவரும் புரிஞ்சு போச்சு. நிமித்த காரணம் உலகத்துக்கு யாரு? உபாதான காரணம் எது? சககாரி காரணம் எது? இது நான் சொல்றச்சேவே இப்ப என்னன்னு சொல்லியிருக்கேன். யாரு எது உபாதான காரணம், எது சககாரி காரணம், யார் நிமித்த காரணம், எது நிமித்த காரணம் சொல்லல. இப்போ யார் நிமித்த காரணம் அப்பன்னா சங்கல்ப ஞானம். இதை நான் செய்ய போறேங்கிற சக்தி யாருக்கு இருக்கோ, சங்கல்பிக்க கூடிய அறிவு யாருக்கு இருக்கோ அவர் தான் நிமித்த காரணமாக முடியும். இப்ப எப்பவாவது மண் எழுந்து நின்று நான் குடமா போறேன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களோ? சொல்லவே சொல்லாது. எப்பவாவது குயவன் எழுந்து நின்று நான் குடமா போறேன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களோ? ரெண்டுமே கிடையாது. அப்ப என்னன்னு சொல்லுவா? மண்ணு சொல்லவே சொல்லாது, குயவன் சொல்லுவார். ஆனா மண்ணை வச்சுட்டு குடம் பண்ண போறேன்னு சொல்லுவார். நான் குடமாக போறேன்னு சொல்ல மாட்டாரோ இல்லையோ. அப்ப மண்ணும் தண்ட சக்கரமும் குயவனும் மூன்று விதமான காரணங்கள். அதே போல இந்த லோகத்துக்கு எது காரணமா இருக்கு? இவ்வளவு பெரிய பிரபஞ்சம். இது என்ன குயவர்கள் நிறைய பேர் இருக்கா, பொற்கோலர்கள் நிறைய இருக்கா, தச்சர்கள் நிறைய பேர் இருக்கா, எத்தனையோ பேர் இருக்காளே. அதனால இது ஒத்தொத்தரை வச்சுன்னு ஒத்தொத்தரைங்க படைச்சிட முடியாது. இது எல்லாம் சேர்ந்ததுன்னே இந்த பிரபஞ்சம். அப்ப இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்தது யார்?
இதுக்கு உபாதான காரணம் எது, இதுக்கு நிமித்த காரணம் ஆறு, இதுக்கு சககாரி காரணம் எது? இப்பதான் தேடுதல் ஆரம்பிச்சது. இதுக்கு யாரு தெரியுமா உபாதான காரணம்? பிரம்மன் தான். பிரம்ம உபாதான காரணம்னா நிமித்த காரணமாறு அதே பிரம்மன் தான். அப்ப சககாரி காரணமாறு அதே பிரம்மன் தான். பிரம்மமே தான் உபாதான காரணம், பிரம்மமே தான் நிமித்த காரணம், பிரம்மமே தான் சககாரி காரணம். பகுஸ்யாம் பிரஜாயேய ஹந்தாக மிமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து. ரொம்ப ஆச்சரியமா சிருஷ்டிய பத்தி சொல்றது. பிரம்மம் முதல்ல சங்கல்பம் எடுத்துக்குமா, சதபோ தப்யத சதபஸ்தப்த்வா இதகும் சர்வம் அசிருஜத. இதுவும் தைத்திரிய உபனிஷத் வாக்கியம். அந்த பிரம்மம் தபஸ் பண்ணித்து, தபஸ் பண்ணித்துன்னா நினைக்கிறது நினைக்கிறது நினைக்கிறது, நினைச்சு சொல்றது நான் இப்படி பல 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 வஸ்துக்களோடு இருக்கிற பிரபஞ்சமாக ஆக போகிறேன். வார்த்தையை நன்னா கவனிச்சுங்கோ. நான் பிரபஞ்சமாக ஆக போகிறேன். இதை ஒரு குயவன் சொல்லியிருப்பா, தச்சன் சொல்லியிருப்பா, நெசவாளி சொல்லியிருப்பா. நான் மேஷையாக ஆக போகிறேன், நான் குடமாக ஆக போகிறேன், நான் புடவையாக ஆக போகிறேன், நான் சங்கிலியாக ஆக போகிறேன். கேள்வியே பட முடியாது. இப்படின்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது. அப்ப அந்த தச்சன் என்னன்னு சொல்லணும்? நான் மரத்தை வச்சுட்டு மேஜ பண்ண போறேன்னு தான் சொல்லணும். ஆனா இங்க பிரம்மம் என்ன சொல்றார்? நான் உலகமாக ஆக போகிறேன்கிறார். உடனே முதல்ல குறிப்பு போட்டுருங்க. எது எதுவாக மாறுகிறதோ அதுதானே உபாதான காரணம். அப்போ மண்ணு குடமா ஆச்சு, மேஜ மரம் மேஜைய ஆச்சு, இரும்பு கடிகாரமா ஆயிற்று, பிரம்மம் உலகமா ஆயிற்று. அப்ப அதே வரிசையில எழுதினா உலகத்துக்கு எது உபாதான காரணமா இருக்கணும்? பிரம்மன் தான். அப்படின்னாலே கூட ஒண்ணு வந்துடும், மாறணும்னு வந்துடும். ஏன்னா மண்ணு மாறினாத்தானே குடம், அதே போல தங்கம் மாறினாத்தானே சங்கிலி, பிரம்மமும் மாறினாத்தானே பிரபஞ்சம் ஆக முடியும். ஏன்னா பிரம்மம்னா பிரம்மம். அது என்ன மண்டபமா இருக்குமா, விளக்கா இருக்குமா, விசிறியா இருக்குமா, என்னவா இருக்கும்? அப்ப என்னென்னமாவது மாறணும். அந்த மாறுதலுக்குட்பட்டாதான் பிரம்மம் உபாதான காரணமா இருக்க முடியும். ஆனா அது சொல்லிக்கிறது, பிரம்மமே சொல்லுகிறார், நான் பலவாக ஆக போகிறேன். எப்ப அவர் ஆக போகிறேன்னு சங்கல்பிச்சுட்டாரோ அப்ப உபாதான காரணம். அவர் எப்ப சங்கல்பித்தாரோ அப்ப நிமித்த காரணம். ரெண்டும் புரியறது இல்லையோ? அவர் எப்ப ஆக போகிறேன்னு சொன்னாரோ அவர் தான் உபாதானம். அவர் எப்ப நான் ஆக போகிறேன்னு சங்கல்பம் எடுத்துக்கிறாரோ அப்ப அவர் தான் நிமித்த காரணம். அவரே தான் மாறுறார், அவரே தான் மாற போறேன்னு சொல்றார். மாத்த போறேன்னு சொல்றது அவர், மாறுறது அவர். அப்படின்னா மாறுறது எதுவோ அதான் உபாதான காரணம். மாற்ற போறேன்னு சொல்றவராரோ அவர் தான் நிமித்த காரணம். ரெண்டுமே பிரம்மன் தான். அப்படின்னா எங்களுக்கு புரியல சுவாமி. இப்ப என்ன நாராயணன் இருப்பார், அவர் கிடுகிடுன்னு மாறி ஜமக்காலம் ஆயிடுவாரா? என்ன அவருங்கிறீர்? இப்போ பஞ்சு மாறி ஜமக்காலமாகி நாங்க பார்த்திருக்கோம், நாராயணனே மாறி ஜமக்காலம் ஆயிடுவாரானால் இதுக்கு ஸ்வேதகேது உத்தாலகர்னு தாப்பனாரும் பிள்ளையும் அவ ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிக்கிறார். ஸ்வேதகேது போய் 12 வருஷம் ஆச்சாரிய நடத்த படிச்சுட்டு வந்தான். ஆனா அவன் வந்து நிக்கிறத பார்த்தா மரம் நிக்கிறாப்பல் நிக்கிறான். ஒன்னும் தலையில ஏறினதாவே தெரியல. பார்த்தவர் சட்டுன்னு அப்பா புரிஞ்சு விட்டார், இவன் எதை படிச்சுட்டு வந்தானோ அதை படிச்சானா இல்லையான்னு கேட்போம். உததம் ஆதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம். எந்த ஒன்ன தெரிஞ்சிட்டியானால் எல்லாம் தெரிஞ்சின்றதாக குழந்தாய், அந்த ஒன்னை நீ தெரிந்து கொண்டாயா என்ன? உத்தாலகர் தாப்பனார் சேதகேது இடத்துல கேட்கிறார். பிள்ளை மேளுங்கீழும் பார்த்தான், அவனுக்கு ஒண்ணும் புரியல. இது என்ன ஒன்ன தெரிஞ்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருந்தாகுங்கிறார் தாப்பனார். அப்படி கூட உலகத்துல உண்டான ஒன்ன தெரிஞ்சிருந்தா ஒத்தரை தான் தெரிஞ்சிருந்தாகும். இந்த கண்ணாடியை தெரிஞ்சிருந்தா கண்ணாடி தான், புஸ்தகத்தை தெரிஞ்சா புஸ்தகம் தான். இவர் என்ன ஒன்னை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுங்கிறார். பிள்ளை அழகா சாமர்த்தியமா பதில் கேள்வி கேட்டான். எந்தோ ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாகனு சொல்றீர், அதை நான் தெரிஞ்சுட்டேனா இல்லையா ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம் வருவோம். இந்த பேச்சுக்கெல்லாம் நான் இப்ப வரல. எனக்கு இப்ப முதல் கேள்வி இருக்கு. ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாகும் நீரே, அதையே நான் நம்பல. முதல்ல அதுக்கு நீர் பதில் சொல்லணும். ஒன்னு இப்ப இந்த சுவாமியை தெரிஞ்சுட்டா அவரை தெரிஞ்சின்றதாகுமா, அவரை தெரிஞ்சுட்டா அவரை தெரிஞ்சின்றதாகுமா, இதெல்லாம் ஆகாதே என்னதான் பிள்ளை ஆக்ஷேபிச்சான். அதுக்கு உத்தாலகர் பதில் சொன்னார், ஒரு மண்ணை தெரிஞ்சுடும். அப்ப மண்ணால் செய்யப்பட்ட எல்லா பொருளையும் தெரிஞ்சின்றதான் அர்த்தம். மண்ணால குடம் பண்ணிருக்கு, மண்ணால பொம்மை பண்ணிருக்கு, மண்ணால மடக்கு பண்ணிருக்கு, மண்ணால அகல் பண்ணிருக்கு. என்னன்னு சொல்லுவோம்? மண்ணகல், மட்குடம், மண்ணால பொம்மை மண் பொம்மை, மண் பொம்மை, மண்ணகல், மட்குடம் என்னதானே சொல்ல போறோம். அப்ப மண்ணை தெரிஞ்சு விட்டால் அதால ஆக்கப்பட்ட பொருள் எல்லாத்தோடையும் சம்பந்தம் வந்துருமோ இல்லையோ?
அதே போல ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் குழந்தாய். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. யதா ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் சியாத். இது உபனிஷத் வாக்கியம். ஒரு மண்ணுருண்டைய தெரிந்து கொண்டால் எப்படி மண்ணால் ஆக்கப்பட்ட அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாமோ. நிறுத்திட்டாரத்தோட என்ன பிள்ளை அத போலத்தான் நான் கேட்ட கேள்வி. எந்த ஒன்ன தெரிஞ்சுட்டால் பிரபஞ்சத்தை முழுக்க தெரிஞ்சின்றதாகுமோ, எந்த ஒன்ன பார்த்துட்டா பார்க்காததெல்லாம் பார்த்ததாகுமோ, எந்த ஒன்ன கேட்டா கேட்காததெல்லாம் கேட்டதாகுமோ. நமக்கே இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. சுவாமி இது எது சுவாமி இது தேவையில்லையது, ஒன்னே ஒண்ணு முடிச்சுட்டா போரும்போது இருக்கேன். நாங்களே நித்தியப்படி கார்த்தால சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி, அதுக்கப்புறம் முன்னாடி மாத்திரை பின்னாடி மாத்திரை நிறைய இருக்கு. இப்போ நீர் சொல்றதுல இருந்து அந்த ஒன்ன சாப்பிட்டுட்டா எல்லாம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நீர் ஒன்ன பார்த்துட்டா எல்லாம் பார்த்ததுங்கிறீர், ஒன்ன கேட்டுட்டா எல்லாம் கேட்டதுங்கிறீர். அப்ப ஒன்னே ஒண்ணு இந்த சின்ன மாத்திரையாட்டம் எடுத்து வாயில போடணும். போட்டுட்டா குழம்பு, சாத்துமது, கரியமது, கூட்டு, பச்சடி எல்லாம் அதுவே. அதுக்கு முன்னாடி குத்திக்கிற மோர், பின்னாடி குத்திக்கிற மோர், நெய், எண்ணெய் எல்லாம் அதுவே. அதை போலத்தானே நீ சொல்ல வரீர்னா அதெல்லாம் யாரும் சொல்ல வரல. இப்போ ஒன்ன தெரிஞ்சுனுட்டா எல்லாம் தெரிஞ்சதாகணும்னால் அப்ப காரண வஸ்துவ தெரிஞ்சுனுட்டால் காரியங்கள் அனைத்தும் அறிந்ததாகும். இப்ப என்ன பார்த்தோம், மண்ணை தெரிஞ்சின்றால் குடம், மடக்கு, சராவம், ஆகல், பொம்மை. அப்ப காரணத்தை தெரிஞ்சுனுட்டா காரியம் எல்லாம் தெரிஞ்சுதாரதோ இல்லையோ. எந்த காரணத்தை? உபாதான காரணத்தை. உபாதான காரணம் தானே மூலப்பொருள். மூலப்பொருளை தெரிஞ்சுனுட்டால் அதால் உருவாக்கப்பட்ட அனைத்து பொருள்களையும் தெரிஞ்சினதாயிடும். அதைத்தான் நான் இப்ப உனக்கு புரிய வைக்கிறேன். அதனால ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சினதாகும்னார் பிள்ளை. சாமர்த்தியக்காரன். அப்படி எல்லாம் அப்பா சொன்னதுக்கு அவன் தலையாடுறதா இல்ல. சரி சரி நீர் சொன்னது எனக்கு புரியுறது. ஆனா ஒரு சந்தேகம். மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணால் உருவாக்கப்பட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பஞ்ச தெரிஞ்சுட்டா பஞ்சால் உருவாக்கப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், தங்கத்தை தெரிஞ்சுட்டா தங்கத்தால் உருவாக்கப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஏன் சந்தேகம் என்ன தெரியுமோ, தங்கத்தை தெரிஞ்சுட்டா மண்ணு புரியாது இல்லையோ, மண்ணை தெரிஞ்சுட்டா பஞ்சு புரியாது இல்லையோ, பஞ்ச தெரிஞ்சுட்டா மரம் புரியாது இல்லையோ. ஓஹோ இப்படி ஒரு கோணம் இருக்கு. அதுக்கு நம்ம என்னமோ காரணம் தெரிஞ்சா காரியம் தெரிஞ்சிடும்னா, ஒரு காரணத்தை தெரிஞ்சா இன்னொரு காரணம் புரியாதோ இல்லையோ. ஒரு காரணத்தை தெரிஞ்சா அதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த காரணம் புரிஞ்சா அந்த காரணம் புரியணுங்கிற அவசியம் இல்லையே. மண்ணை தெரிஞ்சின்றதுக்காக பஞ்சு தெரிய வராது, பஞ்ச தெரிஞ்சின்றதுக்காக மரம் தெரிய வராது. பிள்ளை திருப்பி கொட்டான். அதனால நீர் சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறாப்ப இல்லை. ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுங்கிறத நான் மறுக்கிறேன்னுட்டான். தந்தை திருப்பி சொன்னார், உனக்கு புரியறதுக்காக ஒரு மண்ணுன்னு சொன்னா அதுக்கு நான் அப்படியே படிச்சுப்பே. ஒரு உதாரணம் எதுக்கு சொல்லுவா, நமக்கு இப்ப புரியாத விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உதாரணம். மனைவியின் முகம் சந்திரனை போல் அழகாக உள்ளது என்ன ஒரு சுவாமி சொன்னார். உடனே பக்கத்துல இருக்கிறவன் கேட்டான், அப்போது அது கழுத்தில் இருக்கிறதா ஆகாயத்தில் இருக்கிறதா? நீர் சந்திரநாட்ட முகம்னு சொன்னீரோ இல்லையோ, அப்ப அந்த முகம் கழுத்துல இருக்கான்னா கழுத்துலதான் இருக்கும். பின்ன சந்திரநாட்டம்னா சந்திரன் கழுத்துல இல்லையேனால் அழகா இருக்கு ஒளியோட இருக்குங்கிறதுக்காக சொன்னோம் சுவாமி. அதுக்குன்னு கழுத்துல இல்ல ஆகாசத்துல இருக்கு என்ன சொன்னப்போ எதுக்கு எதை உதாரணமா எடுத்துக்கணுமோ அது வரைக்கும் தான் புரிஞ்சுக்கணும். இங்கேயும் அதே போல ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுங்கிறதா இப்ப புரிய வேண்டிய லட்சியம். அந்த லட்சியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மண்ணை தெரிஞ்சிருந்தால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னார். அப்ப இன்னொன்னு பார்ப்போம். மண்ணு சிலத்துக்கு காரணமா இருக்கு, பொண்ணு சிலதுக்கு காரணமா இருக்கு, மரம் சிலதுக்கு காரணமா இருக்கு. அதே போல இப்ப இன்னொரு வஸ்துவை தேடி கண்டுபிடிச்சிட்டா மண்ணுக்கும் மரத்துக்கும் பொண்ணுக்கும் பஞ்சுக்கும் இரும்புக்கும் ஒரு காரணம் இருந்துடுத்துன்னு வச்சுங்க. இருந்துட்டா அப்ப அந்த காரணத்தை தெரிஞ்சுட்டோம்னால் மண்ணு மண்ணால் ஆக்கப்பட்ட பொருட்கள், மரம் மரத்தால் ஆக்கப்பட்ட பொருட்கள், பஞ்சு பஞ்சால் ஆக்கப்பட்ட பொருட்கள். இன்னும் ஒரு படி பின்னாடி போட்டோம் இல்லையோ. ஏன்னா இந்த காரியங்களுக்கெல்லாம் இது காரணம். இப்ப இந்த காரணங்களுக்கெல்லாம் ஒரு காரணத்தை பார்த்துட்டோம்னால் அப்ப மொத்த காரணமும் தெரிஞ்சு போயிடும், மொத்த காரியமும் தெரிஞ்சு போயிடும் இல்லையோ. பிள்ளை மெதுவா தலையாடினான். ஆமா நீர் சொல்றது அப்படித்தான், அந்த காரணத்தை தான் தெரிஞ்சுட்டியான்னு கேட்டேன். உததம் ஆதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் சுதம் பவதி. அந்த ஆதேச சப்த வாச்சியத்தை தெரிஞ்சிட்டியா, அந்த அனைத்துக்கும் காரணத்தை தெரிந்து கொண்டாயா? பிள்ளைட்ட அப்பா கேட்கிறார். இப்ப பதில் இல்லை. இத்தனை ரொம்ப தெம்பா எழுந்திருந்து பேசினா இப்ப சரியா புடிச்சுட்டார் அவர். அதனால இவன்கிட்ட பதில் இல்லை. இப்போ ஸ்தப்தோசி விருட்சைவ திஷ்டதி, மரத்தை போல மரம் மாறி நிக்கிறியே, உனக்கு என்ன அதை கத்துக் கொடுக்கலையா? பிள்ளை மெதுவா தீனமான குரல்ல சொன்னான், எங்க ஆச்சாரியனுக்கு நான் தான் ரொம்ப பிரியமான சிஷ்யன், எனக்கே அவர் கத்து தரல. அப்பன்னா என்னன்னு நீர் தான் புரிஞ்சுக்கணும். என்ன இந்த நாள் பிள்ளையா இருந்தா ஆச்சாரியனுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். நல்ல வேளை அப்படி சொல்லல. அப்படின்னா அவர் யாருக்குமே கத்துக் கொடுக்கலன்னு அர்த்தம். எனக்கு தான் ஆச்சாரியனுக்கு ரொம்ப பிரீத்தி, எப்ப எனக்கே சொல்லலையோ அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா.
அவருக்கு தெரியும், ஆனா எனக்கு சொல்லல போல் இருக்கு. அப்ப தகப்பனார் நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இவன் கேட்கிறான், நீரே எனக்கு அந்த உயர்ந்த அர்த்தம் எதுன்னு சொல்லிடும். அப்ப தகப்பனார் சொல்றார், அந்த பிரம்மம் காரணம். பிரம்மம் காரணம்னா இரும்புக்கும் பொன்னுக்கும் மண்ணுக்கும் அனைத்துக்கும் காரணம். அதனிடத்திலிருந்து தான் இரும்போ பொன்னோ பஞ்சோ உண்டாருது. அப்ப நீ பிரம்மத்தை தெரிஞ்சுனுட்டியானால் எல்லா காரணங்களையும் தெரிஞ்சினதாகும், எல்லா காரியங்களையும் தெரிஞ்சினதாகும். அந்த ஒரு பிரம்மத்தை நீ தெரிஞ்சுக்காமல் லட்சோபலட்சம் காரியத்தை தெரிஞ்சிட்டியானாலும் பயனே இல்லைன்னுட்டார். ஏன்னா நீ தனித்தனியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு பிரம்மம் காரணம்னு மட்டும் புரிஞ்சுட்டியானால் அதனுடைய காரியம் அத்தனையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ. அந்த பிரம்மன் தான் இந்த ஜெகத்தாகவே பரிணாமத்தை அடைந்துள்ளது. அந்த பிரம்மன் தான் ஜெகத்தா மாறி இருக்கிறது என்று அவர் சொல்ல போனார். பிள்ளைக்கு வேற சந்தேகம் வந்துருச்சு. பிரம்மம் காரணம்னு சொல்றீர், என்ன காரணம்? அப்ப தாப்பனார் சொல்றார், அவர் தான் உபாதான காரணம். என்ன அவர் தான் ஜெகத்தா மாறுகிறார், அவர் தான் நிமித்த காரணம். என்ன அவர் தான் ஜெகத்தை உருவாக்க போறேங்கிற உறுதி எடுக்கின்றார். அவரே தான் சககாரி காரணம். பிள்ளை கேட்டான், அவர் தான் உலகத்தை உருவாக்க போறேன்னு உறுதி எடுத்துன்றது புரிஞ்சுது. ஆனா அவர் மாறுறாருங்கிறீரே, அது எனக்கு புரியல. எங்க இருப்பார், எங்க மாறுவார்? நான் அந்த கண்ணு ராமரை பார்த்துட்டு இருக்கேன், ராமர் அப்படியே தான் இருக்கும் ரொம்ப நாளா. இன்னும் கேட்டா, ராமனுக்கு உபாதான காரணம் கல்லு. என்னைக்கு போய் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணாலோ அன்னைக்கு கும்பகோணத்திலேயோ சுவாமி மலையிலயோ திருப்பதியிலயோ போய் இந்த அறங்காவலர்கள்லாம் பார்த்து எந்த சிலையால பெருமாளை பண்ணணும்னு பார்த்து எவ்வளவு வசரத்துல இருக்கணும், என்ன இருக்கணும், என்ன மாதிரி சிலையா இருக்கணும் எல்லாம் பார்த்தா சொல்லிருப்பாளோ இல்லையோ. பண்ணப்புறம் அந்த சிலை அந்த கல்லை காரணமா வச்சுன்னு தானே பெருமாளை பண்ணிருக்கார். சாமி எங்களுக்கு தெரியுமே இந்த பெருமாளுக்கு காரணம் என்னன்னுட்டு. அவரை ஒரு கல்லை வச்சுருந்துன்னா இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனா என்னமோ அவர் தான் காரணம்னு சொல்றீங்க இப்போ என்ன நமக்கே சந்தேகம் வந்துருமோ இல்லையோ. இவர் பண்ணப்பட்டவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இப்ப நம்ம பிரம்மத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரம்மம் நம்ம அருகில இருக்கணும், நமக்கு பிடிச்சதா நமக்கு புரிஞ்சாப்புல இருக்கணுங்கிறதுக்காக வேணும்னு தன்னை குறைத்து கொண்டு இங்க ராமரா இருந்துட்டு இருக்கார். அவர் எப்பேற்பட்டவர், ஆனா அவர் தன்னை குறைச்சுக்கிறார். நாம் அவனை சுலபமா கிட்டக்க போகணும். பிரம்மம் பிரம்மம்னு அவர் இருக்கிற இடத்துல இருந்தார நாம எங்க அண்டா கிட்டக்கே போக முடியாது இல்லையோ. அதனால நம்மால பற்றப்படணுங்கிறதுக்காக அவர் இறங்கியிருக்கார். இறங்கி வந்த இடத்துல அப்பேற்பட்டவன் இறங்கி வந்திருக்காருன்னு உண்மையை புரிஞ்சுக்கணும். இறங்கி இருக்காருன்னா சரி சரிமா எப்ப இறங்கினாரோ எனக்கு பக்கத்துல உட்கார சொல்லும். இதுதான் நம்ம கதை. ஒருத்தர் இறங்கி வந்தாலே சரி, ஏதோ ஜனாதிபதி இறங்கி வந்திருக்கார், வந்த வரைக்கும் க்ஷேமம்னு இருக்கணும் இல்லையோ. ஜனாதிபதியா இருந்தாலும் இறங்கி விட்டாரோ இல்லையோ சாமி, இனிமே எனக்கு சமம் தான். இது நம்முடைய குணம். அதனால பெருமான் அப்படி இறங்கி விட்டார்னு நினைச்சிடக்கூடாது. நமக்காக நாம பட்சணம்ங்கிறதுக்காக வந்திருக்கிறார். அப்ப உபாதான காரணத்துக்கு வருவோம். பிரம்மத்தோட எப்பவும் ரெண்டு சேர்ந்தே இருக்கும். இத நன்னா இப்ப புரிஞ்சுட்டீங்கன்னா தான் அவர் எப்படி காரணமாறாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவர் காரணமாறாருன்னு தெரிஞ்சுட்டா தான் ஏன் மோட்சம் போகணும்னே தெரிய போறது. இல்லைன்னா இப்ப மோட்ச தர்மத்துல அடுத்த அடியே நம்ம எடுத்து வைக்க முடியாது. கொஞ்சம் நிதானமா தான் கேட்கணும். நீங்க அரை மணி முக்கால் மணி விஷயத்த மொத்தத்தையும் கோவையா பார்த்து தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எந்த நிமிஷத்தை விஷயத்தை விட்டுட்டீங்கனாலும் மோட்ச தர்மம் புரியாது. ஏன்னா இப்ப அவர் ஆரம்பிச்சு எதுக்கு பரத்வாஜர் கேட்டிருக்கார், ஜெகத்து உற்பத்தி எப்படி ஆறுது, இது எதுக்கு நமக்கு தோணும். எதுக்குனால் இப்ப காரணத்துக்கு வருவோம். பிரம்மம் விசிஷ்ட பிரம்மமா இருப்பார். பிரம்மம் எப்போது ரெண்டு தத்துவங்களோட கூடியே இருப்பார். எந்த தத்துவம் உங்களுக்கே தெரியுமே, அச்சித்து சித்து. இந்த ரெண்டுத்தோட கூடி இருக்கார். அச்சித்துனால் ஞானசூன்யமான தத்துவம், அறிவற்ற ஜட பொருள்கள். சித்துன்னு சொன்னால் ஜீவாத்மாக்கள். அனைத்து ஜீவாத்மாக்களோடும் ஞானசூன்யமான பொருட்களோடும் பிரம்மம் எப்போதும் கூடியே இருப்பார். மொத்தம் தத்துவங்கள் மூன்று, சித்து அச்சித்து ஈஸ்வரன். தத்வேனயா சித் அச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாவர்க ததுபாய கதீர் உதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமஹ முனிவராய பராசராய. ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகம். அந்த சுவாமி ஆளவந்தார் சாதிக்கிறார், சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று மூணு தத்துவங்கள். இதுல ஈஸ்வரன்கிற பிரம்மம் சித்தோடையும் அச்சித்தோடையும் எப்பவும் கூடியே இருப்பார். அவர் சேர்ந்தே இருக்கிறதுனாலதான் விசிஷ்ட பிரம்மம்னு பேர். விசிஷ்டன்னா கூடியன்னு அர்த்தம். விசிஷ்டாத்வைத்தம்னு ராமானுஜ சம்பிரதாயம் கேள்விப்பட்டீர்கள் இல்லையோ. சித்தோட அச்சித்தோட பிரம்மம் எப்போதும் கூடி இருக்கிறார். அதுல எது கண்ணுக்கு தெரியும், எது கண்ணுக்கு தெரியாது பாருங்க. இந்த தத்துவங்கள் மூணுன்னு உபனிஷத்து சொல்றது. க்ஷரம் பிரதானம், அமிர்தாட்சரம் ஹரஹா, க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா. கண் முன்னாடி நிறைய தெரியறதே, அதான் பிரதானம், அதான் அச்சித்து. அதுக்குள்ள உட்காண்டிருக்கு பார் ஆத்மா, அவர் தான் சித்து. அவர் கண்ணுக்கு படமாட்டார். ஆனா அந்த ஆத்மாவுக்கும் உள்ள தாரகமா இருக்காரு, அவர் தான் பரமாத்மா பிரம்மம்.
அப்ப எந்த ஒரு பொருளா இருந்தாலும் 3 பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னு ராமானுஜ சம்பிரதாயம் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ? சித்தோட அசித்தோட பிரம்மம் எப்போதும் கூடி இருக்கிறார். அதுல எது கண்ணுக்கு தெரியும், எது கண்ணுக்கு தெரியாது பாருங்க. இந்த தத்துவங்கள் 3ன்னு உபனிஷத்து சொல்றது. க்ஷரம் பிரதானம், அமிர்தாட்சரம் ஹரஹா, க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா. கண் முன்னாடி நிறைய தெரியறதே, அதான் பிரதானம், அதான் அச்சித்து. அதுக்குள்ள உட்கார்ந்து பார், ஆத்மா அவர் தான் சித்து, அவர் கண்ணுக்கு பட மாட்டார். ஆனா அந்த ஆத்மாவுக்கும் உள்ள தாரகமா இருக்காரு, அவர் தான் பரமாத்மா பிரம்மம். அப்ப எந்த ஒரு பொருளா இருந்தாலும் 3 பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இதையே எடுத்துப்போம். இது ஒரு கண்ணாடி, அசித்து, இது ஒரு பொருள். இந்த பொருள் கண்ணாடி நான் சொன்ன உடனே இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையோ? இதை நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்ப்போ. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தெரிஞ்சு விடுங்க. நான் கண்ணாடின்னு சொன்ன உடனே இந்த பொருளை சுட்டிவிட்டு அது நின்றுடும். நான் கடிகாரம்னு சொன்ன உடனே இந்த கடிகாரத்தை சுட்டிவிட்டு நின்றுடும். நான் புஸ்தகம்னு சொன்ன உடனே இந்த புஸ்தகத்தை சுட்டிவிட்டு நின்றுடும். இவ்வளவுதான் நம்ம புத்தி. ஆனா வேதாந்தத்தை படிச்சவனா இருந்தா என்ன தெரிஞ்சுக்கிறான், இந்த புஸ்தகம்ங்கிற சொல்லு புஸ்தகத்தோட நின்னுட்டா புஸ்தகத்தை புஸ்தகமா ஆக்கினது எது, புஸ்தகத்தை இந்த மாதிரி புஸ்தகமா இருக்க வச்சிருக்கிறது எது. மாடுன்னு சொன்னா மாட்டோட நின்னுட்டா மாடு வெறுமே இருக்குமா, மாட்டுக்குள்ள யாரோ இருந்து தாங்கணுமே. ஓ, அப்ப அந்த ஜீவாத்மா அளவுக்கு இந்த சொல்லு புரிய வைக்கணும். மாடுன்னு சொன்னா 4 கால், கழுத்துல தொங்கு சதை, கொம்பு, கண்ணு, முக்கணாங்கயிறு, இத்தோட போட்டிருக்கிற ஒரு பிண்டம், ஒரு மாம்ச பிண்டம். அந்த மாம்ச பிண்டத்தை அந்த சப்தம் சொல்லிட்டு அந்த பிண்டம் நகர்றதுக்கு, ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு, பால் கொடுக்கறதுக்கு, கத்துறதுக்கு உள்ள ஏதோ ஒண்ணு செய்யறதே, அந்த ஆத்மா அளவுக்கு இந்த மாடுங்கிற சொல்லு சொல்லணும். மாடுன்னா வெறும் பிண்டத்தை மட்டும் குறிக்காது, மாட்டுக்குள்ள இருந்து அதை செலுத்தின்னு இருக்கிற ஆத்மாவை சொல்லும். சாமி, செலுத்துற ஆத்மாவோட சொல்லிட்டீர்னா அப்புறம் ஆத்மாவை செலுத்துறதை யாரு சொல்ல போறீர்? மாட்டை தெளிச்சுட்டு இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா மட்டும் தானா இருந்துருவாரான்னா அப்படி தெரியலையே. நானே தானா இருக்கிறதா தெரியலையே. நான் இப்ப வரணும்னு நினைக்கிறேன், வர முடியல. இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியல. 4 பேருக்கு தானம் கொடுக்கணும்னா முடியல. எவ்வளவு ஏன் இப்ப லோகத்தை இன்னைக்கு ராத்திரில இருந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், யாரு கொடுப்பா? இப்படி எல்லாம் மாத்திர முடியுமா? அப்ப என் வசத்துல இல்லையோ இல்லையோ, நானே இன்னொருத்தருடைய வசத்துல இருக்கேன்னு தெரியறதோ இல்லையோ. இந்த உடம்பு என் வசத்துல இருக்கு, நான் யார் வசத்துல இருக்கேன்? அந்த 3வது தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம். அப்ப ஜீவாத்மாக்கள் அனைவரோடும் அச்சேதனத்தோடும் இத்தனையோட எப்பவும் சேர்ந்தே இருக்கிறார். சேர்ந்து இருக்கிற பிரம்மம் தான் விசிஷ்ட பிரம்மம். அச்சித்து மொத்த கூட்டமும் அவரோட தான் ஓட்டின்னு இருக்கு, சித்து மொத்த கூட்டமும் அவரோட ஓட்டின்னு இருக்கு. அப்ப பிரம்மம் 2தோட எப்போதும் சேர்ந்து இருக்கிற பிரம்மம். இந்த பிரம்மம் தான் இப்ப மாறுதலுக்கு உட்பட போறார். ஏன் மாறணும்? இத்தனை கேட்டிருக்கீங்க. மாறினா தானே உபாதான காரணம். மாறினா மண்ணு மாறினா தானே குடமாக முடியும். இப்ப பிரம்மமே மாறணும். பிரம்மம் மாறலாமா? நாங்க தான் மாறலாம். பிரம்மத்தை மாத்தணும்ங்கிறீங்கன்னா பிரம்மம் மாற மாட்டார். ஆனா பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கிறது மாற போறது. இப்போ 2 நிலை பார்ப்போம். இது ஒரு நிலை, அது ஒரு நிலை. இத பிரளய நிலைன்னு வச்சுங்க, இத பிரளயம்னு வச்சுங்க, இத சிருஷ்டின்னு வச்சுங்க. இந்த நிலையில அந்த நிலைக்கு மாறுறதுன்னா என்ன? பிரளய நிலைன்னா என்ன? சிருஷ்டி நிலைன்னா என்ன? இப்ப சிருஷ்டியில என்ன தெரியறது? மண்டபம், ராமர் கோவில், கோயம்புத்தூர், திருப்பாவை, மகாபாரதம், பெண்கள், ஆண்கள், புகைப்படம், எதோ தெரியறதோ இல்லையோ. அப்ப நான் இப்ப சொன்னதுல என்ன அர்த்தம்? ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் இருக்கு, ஒன்னொன்னுக்கு ஒரு உருவம் இருக்கு. பேரு உருவம் வித்தியாசம் தெரியுது. இங்க இருக்கிற நம்ம ஒத்தொத்தரையும் எது வேறுபடுத்துறது? பெயர், உருவம். என்னென்ன பேருக்கு என்னென்ன கண்ணாடின்னு சொன்னா இதான் உருவம், கடிகாரம்னு சொன்னா இதான் உருவம், புஸ்தகம்னு சொன்னா இதான் உருவம். அப்ப பேர் உருவ வேறுபாடு இருக்கு. இப்ப ஒரே நிமிஷம் ஒரு காரியம் பண்ணுவோம், இதை அப்படியே போட்டு உடைச்சிடுவோம். உடைச்சிட்டு கூழாக்குவோம். ஒண்ணுமே தெரியாத அவ்வளவு சின்னதா கொண்டு வச்சிருவோம். வச்சுட்டு அதுக்கு என்ன சொல்லுவோம்? அது என்னதுன்னு தெரியல சாமி, பேரும் இல்லை உருவம் இல்லை. அப்ப சூக்ஷ்ம ரூபம்னு சொல்லலாமா? இத ஸ்தூலம்னு சொல்லலாமா? இது விரிவடைஞ்சிருக்கு, ஆனா விரிவடையாத சூக்ஷ்மமா இருக்கு. சூக்ஷ்மமா இருந்துட்டா கண்ணாடி, கடிகாரம், மேஜை, புஸ்தகம் இந்த பேர்லாம் வராது. அதற்குரிய இது நுண்ணியதா இருக்கும் இல்லையோ. நுண்ணியதா இருந்து கொடுத்தனாலே அதுக்கு பேர் தெரியாது. அது பேரும் இருந்து உருவ வேறுபாடும் இருந்தால் அது பெருசா இருக்குன்னு அர்த்தம். அதத்தான் ஸ்தூலம் ஸ்தூலம்ங்கிறோம். சூக்ஷ்மம்னு சொன்னால் பெயர் உருவ வேறுபாடு கிடையாது. ஸ்தூலம்னு சொன்னா பெயர் உருவ வேறுபாடு உண்டு. இப்ப பேர் உருவ வேறுபாடு இருக்கே. இத்தனை பெரிய மண்டபம் இருக்கு, ராமர் சன்னதி இருக்கு, பெருமாள் இருக்கார், ஆண்கள் உட்காந்து இருக்கா, பெண்கள் உட்காந்து இருக்கா, இந்த வேறுபாடெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்ப பிரபஞ்சம் இப்ப ஸ்தூலமா இருக்குன்னு அர்த்தம். அத நல்லா மனசுல வாங்கிக்கோங்க.
இப்போ பிரபஞ்சம் ஸ்தூலமாக உள்ளது. ஏன்னா பேர் வித்தியாசம் உருவ வித்தியாசம் இருக்கு, அதனால பிரபஞ்சம் ஸ்தூலமா இருக்கு. இதே பிரபஞ்சம் பெரிய பிரளயம் வருது இல்லையோ, அப்ப சூக்ஷ்மமாயிடும். அப்ப என்ன, இந்த மரமெல்லாம் இருக்காதா, செடி கொடி கிடையாதா, மண்டபம் இருக்காதா, ஒண்ணுமே இருக்காது. எதுவுமே இருக்காதுன்னா தண்ணீர் கிடையாது, அறுப்பு நெருப்பு கிடையாது, காற்று கிடையாது, எதுவுமே இருக்காது. அப்ப ஏதும் இல்லாத எது இருக்கும்? பிரம்மம் இருக்கும். எங்க பார்த்தாலும் பிரம்மம் இருக்கும். இப்பவும் எங்கேயும் பிரம்மம் இருக்கு, அப்பவும் எங்கேயும் பிரம்மம் இருப்பார். அப்ப பிரம்மம் எப்படி இருப்பார்னா, இதே சித்தெல்லாம் அவர்கிட்ட ஒட்டின்னு இருக்கும், இதே அச்சித்துக்களும் ஒட்டின்னு இருக்கும். ஆனா என்னமா ஒட்டின்னு இருக்குங்கிறதா வித்தியாசம். இப்ப எப்படி சொல்லுவோமா, ஒரு நல்ல சங்கிலி பண்ணுவோம். சங்கிலி எடுக்கணும் இல்லையோ, என்னன்னு எடுக்கலாம், நிறைய ஒரு மெழுகு எடுத்துங்க. மெழுகு எடுத்து பண்ணிருக்கிற சங்கிலி அப்படி ஒத்தி எடுத்தா வந்துருமா இல்லையா? அப்ப மெழுகிலே சங்கிலி ஒட்டி கொண்டிருக்கிறது. சங்கிலிக்கு உருவம் இருக்கு, சங்கிலிக்கு பேர் இருக்கு. சங்கிலி எடுத்துன்னு போய் பொற்கொள்ளர் இடத்துல கொடுத்து உருக்கிடுவோம். உருக்கிட்டு ஒரு சின்ன பொடியாக்கிடுவோம். பொடியை கீழே போட்டுருவோம். போட்டுட்டு அதையும் இந்த மெழுகால ஒத்தி எடுப்போம். இந்த மெழுகையும் இப்படி வச்சுங்க, இந்த மெழுகையும் இப்படி வச்சுங்க. இந்த மெழுகுல என்ன ஒட்டின்னு இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீள்? சரியா, தங்கம் ஒட்டின்னு இருக்கு, சூக்ஷ்மமா ஒட்டின்னு இருக்கு, பேரும் இல்ல உருவம் இல்ல. ஆனா இந்த மெழுகுல என்ன ஒட்டின்னு இருக்குன்னு கேட்டா, சங்கிலி ஒட்டின்னு இருக்கு, தங்கச்சலிங்க ஒட்டின்னு இருக்கு, 25,000 ரூபாய் விலைன்னு விடலையோ. அதே தங்க இங்க ஒட்டின்னு இருக்கிறச்சே, அப்ப சூக்ஷ்மமான ஒரு பொருள் பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கு. ஆனா சங்கிலி இங்க ஒட்டின்னு இருக்கிறச்சே, ஸ்தூலமான ஒரு பொருள் பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கு. இந்த ரெண்டும் தெளிவா இருக்கும் இல்லையோ? ஒரு சூக்ஷ்ம பொருள் பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கு, ஒரு ஸ்தூல பொருள் பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கு. சூக்ஷ்ம பொருள் ஒட்டின்னு இருந்தா அதுக்கு பிரளயம்னு பேர், ஸ்தூல பொருள் ஒட்டின்னு இருந்தா அதுக்கு சிருஷ்டின்னு பேர். பிரளயத்திலேருந்து சிருஷ்டியா எப்படி தெரியுமோ மாத்திரார் பெருமாள். தன்னோட இப்ப ஒட்டின்னு இருக்கே ஒரு தங்கத்தூள், அதுதான் சித்து அச்சித்து. அந்த தங்கத்தூளை வச்சுன்னு தானே பொற்கொல்லன் சங்கிலி பண்ண போறார். அதே போல தன்னோட ஒட்டின்னு இருக்கிற சித்தையும் அச்சித்தையும் உருமாற்றுகிறார். சித்தையும் அச்சித்தையும் மாத்தி பெயர் உருவ வேறுபாடு இருக்கிறத ஆக்கிடுவார். அவரைத்தான் மெழுகுன்னு வச்சுங்க. இப்ப பிரம்மத்தை மெழுகுன்னு வச்சுடுங்க. வச்சுட்டு அதுல ஒட்டின்னு இருக்கிற தங்கத்தூளா சூக்ஷ்மத்தை வச்சுடுங்க. அதுல ஒட்டின்னு இருக்கிற சங்கிலியா ஸ்தூலத்தை வச்சுங்க. இப்ப இருக்கிறது சிருஷ்டி பிரளயம், இப்படி இருக்கிறது சிருஷ்டி. பிரளயத்தின் போது எப்படி இருக்கும்? ஒரு தூள் ஒட்டின்னு இருக்கிற மெழுகு அப்படின்னா சூக்ஷ்மமா இருக்கிற சித்து அச்சித்து ஒட்டின்னு இருக்கிற பிரம்மம். அப்ப சிருஷ்டி அரைச்சி என்ன ஆகும்? ஸ்தூலமா இருக்கிற சித்து அச்சித்து ஒட்டின்னு இருக்கிற பிரம்மம். இப்ப பிரம்மமே மாறினாரன்னா பிரம்மத்தினுடைய சரீரம் ஒட்டின்றதுதான் மாறித்து. மெழுகு இதான ஆச்சா? இப்போ தங்கத்தூள் ஒட்டின்னு இருக்கிற மெழுகு, சங்கிலி ஒட்டின்னு இருக்கிற மெழுகு, மெழுகு மாறித்தா? இல்லை. ஆனா ஒட்டின்னு இருக்கிற தங்கத்தூள் தானே மாறித்து. அதே போல இங்கேயும் பிரம்மத்தோட சித்து ஒட்டின்னு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. இங்கே தங்கத்தூளை மெழுகுலேருந்து பிரிச்சு விடலாம், சங்கிலிய மெழுகுலேருந்து பிரிச்சு விடலாம். ஆனால் அங்கே சித்தையும் அச்சைத்தையும் பிரம்மத்திடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. பிரிக்கவே முடியாமல் தனித்து இருக்காமல் பிரம்மத்தை சார்ந்தே தான் இருக்கும். இதுக்கு தான் அபிருதக் சித்த விசேஷணம்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பிரம்மன் தான் காரணம். இப்ப பிரம்மத்தை ஏன் உபாதான காரணம்னு சொன்னோம்? அவரோட விட்டு பிரிக்க முடியாத ஒட்டின் இருக்கிற சூக்ஷ்ம சித்து அச்சித்தான் அவர் மாத்துறார். மாத்தி ஸ்தூல சேத்தனா சேத்தனமா ஆக்கி விடுறார். அதனால அவர் உபாதான காரணமாயிடுறார். அவர் தானே ஆக்க போறேன்னு சங்கல்பமே எடுத்துட்டார், அதனால நிமித்த காரணமாயிடுறார். மேல இந்த சிருஷ்டிக்கு ஏதோ உதவணுமே, ஒரு சக்கரம் உதவித்து ஒரு கொம்பு உதவித்தோ இல்லையோ, அதே போல இங்க எது உதவ போறது? பிரம்மத்துக்கு இருக்கிற சக்தி, பிரம்மத்துக்கு இருக்கிற ஞானம், அதெல்லாம் உதவக்கூடிய காரணம். அப்ப பிரம்மத்தினுடைய ஞான சக்திகள் சககாரி காரணம். பிரம்மம் சித்த சித்தோட கூடியிருக்கு, அதனால உபாதான காரணம். பிரம்மம் சங்கல்பத்தோட கூடியிருக்கு, அதனால நிமித்த காரணம். இப்படிப்பட்ட பிரம்மன் தான் பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கு. அவரேதான் குயவனா இருக்கார், அவரேதான் மண்ணா இருக்கார், அவரேதான் தண்டமாகவும் சக்கரமாகவும் இருக்கிறார். அனைத்து காரணமா அவர் இருக்கார். அப்ப நாங்களாம் எங்கேருந்து வந்திருக்கோம்? இப்போ நாம அத்தனை பேரும் அவரிடத்தில இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாமே பிரளயத்தின் போது அவரோட ஒட்டின்னு இருந்திருக்கோம், இப்பவும் ஒட்டிட்டு தான் இருக்கோம். பிரளயத்தின் போது சூக்ஷ்மமா ஒட்டின்றது, இப்ப எப்படி ஒட்டின்னு இருக்கோம்னால் ஸ்தூலமா ஒட்டின்னு இருக்கோம். அப்படின்னு என்ன சுவாமி சொல்றீர்? பருமனா இருக்கிறவாள்லாம் ஒட்டின்னு இருக்காருன்றீரா? இல்ல இழைச்சி போட்டவாள்லாம் ஒட்டிக்கலே? எல்லாருமே ஸ்தூலம் தான். இதுல ஒண்ணு ஆரோ சில பேர் ஸ்தூலம், யாரோ சில பேர் சூக்ஷ்மம் இல்லை. இப்போ பிரளயம்ங்கிறது முடிஞ்சு போய் சிருஷ்டி ஆரம்பிச்சு கொடுத்தோம்னா அத்தனையுமே ஸ்தூலம். இப்பவும் நாம பகவான்கிட்ட ஒட்டின்னு இருக்கீர்னால் திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியதான். இங்க பாக்குறோம், அங்க பாக்குறோம், ஒன்னும் ஒட்டின்னு எல்லாம் இருக்கிறதா தெரியலையே. அவர் எங்கேயோ அங்கன்னா உள்ள இருக்கார், நான் எங்கேயோ இங்க இருக்கேன்னா ஏன் அவ்வளவு தூரம் போவானே? இப்போ பாலுக்குள்ளதானே நெய் இருக்கு. சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தேன், மனைவிக்கு சற்றே சோம்பல்,
அதனால அவ இன்னைக்கு நெய் காய்ச்சலை. ஆனா உட்காந்துட்டேன், அன்ன சுத்திக்கா நெய் சேர்க்கணும், அடி பரிசேஷனம் பண்ணணும். எங்க நெய் கொண்டியா அப்படின்னு கேட்டேன். நேர அழகா 4 சொட்டு பாலை கொண்டு அன்னத்துல சேர்த்துட்டான். சேர்த்துடும், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன் இன்னைக்கு, நீ அன்னத்துல பால் சோறா சாப்பிட முடியும், நெய் கொண்டுற வேண்டாமான்னு. ஏன் பால்ல இருந்தானே நெய் இருக்கு, பாலுக்குள் தானே நெய் இருக்கிறது, அப்ப பாலே சாப்பிடலாமேன்னா. இப்ப என்ன பதில் சொல்றது நான்? பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு தெரியுது, ஆனா அதுக்குன்னுட்டு நம்ம காரத்தால என்ன சாப்பிடணும்னா இவ்வளவு ஒரு பாத்திரம் நிறைய நெய்யை குத்தி கொடுத்தா சாப்பிட முடியுமா? இல்ல பாலை குத்தி கொடுத்தா அது நெய் ஆயிடுமா? இனிமே சக்கரை பொங்கல் பண்றதுக்கு ஆரம் கூடார வெல்லும் சீர் பாட்டு வருது, நெய் விலை அதிகமா போச்சு, அதனால அதுக்கு பதில் பாலையே குத்துங்க பண்ணிவிட்டா சக்கரை பொங்கல் ஆகுமான்னா. பால்ல வச்சு தளி பண்ணலாம், ஆனா கடைசியில நெய்யை குத்தினா தான் அது சக்கரை பொங்கல் அக்கார அடிச்சல் ஆகும். மூட நெய் பெய்து முழங்க வழிவாரான்னு பாட்டு வேற இருக்கு. அதனால நெய் தானே பால் ஆயிடுமானால் பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு. ஆனா அந்த பாலுக்குள்ள இருக்கிற நெய்யை பார்க்கணும்னா கொஞ்சம் வேலை இருக்கு. வெறும நெய் கிடைச்சிருமா? பாலை முதல்ல உர குத்தி தயிராக்கணும், தயிராக்கினத்தை கடைஞ்சு மோராக்கணும், மோரை நன்னா கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெய் எடுத்து காய்ச்சினா நெய் கிடைக்கும். இல்லைன்னு சொல்லல ஆரம்பம், இந்த பாலுல இருந்து தான் நெய் வருது. ஆனா பால்ல நெய்யை கொண்டு வர்றதுக்கு வேலை பார்க்கணும் இல்லையோ? அதே போல நம்ம எல்லாரும் இப்ப பிரம்மத்தோட ஒட்டிட்டு தான் இருக்கும், சந்தேகம் இல்லை. ஆனா நான் ஒட்டின்னு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலையை பார்த்துட்டு அது தெரிஞ்சுப்படும். எப்படி பால்ல இருக்கிற நெய்யை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை பார்த்தோமோ அதே போல தாரு வன்னிவத்து தில தைலவத்து, திலம் எண்ணெய், எண்ணெய்க்குள் எள்ளு, எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கும் இல்லையோ? சரி, எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கேங்கிறதுக்காக இன்னைக்கு உப்புமா கிளறி ஆகணும், ராத்திரி நாழியாச்சு எள்ள போடும் கிளறும், இப்படின்னா உப்புமா ஆயிடுமா? எள்ள போட்டா உப்புமா ஆகாது. அது எண்ணெய் எடுத்து செக்கில போட்டு ஆட்டி எடுத்து எண்ணெயாக்கினத்தான் ஆகும். சாமி நீங்க சொல்லதை பார்த்தா இது எள்ளுல இருந்து எண்ணெய் வராத மாதிரி பேசுறீர். நான் அப்படி பேசவே இல்லை, எள்ளுல இருந்து எண்ணெய் வருது. ஆனா எள்ளே எண்ணெய் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எள்ளுல இருந்து ஏதோ கொஞ்சம் பண்ணத்தானே எண்ணெய் வரும். அதே போல விறகு கட்டை இருக்கு, விறகு கட்டைக்குள்ளதான் நெருப்பு இருக்கு, அதுக்கு நெருப்புன்றது வரணும் விறகு கட்டையில இருந்து. தாரு வன்னிவத்து, விறக தீப்பிடிக்க வைக்கணும், அது என்னன்னா காஞ்சிருக்கிற விறகா இருக்கணும், அதுல ஒண்ணு ஈரப்பசை இருந்துருக்க கூடாது, அப்புறம் தானே திகு திகுன்னு எரியும். அப்ப பாலுக்குள்ள நெய் இருக்கு, எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு, விறகுக்குள்ள நெருப்பு இருக்கு. ஆனா சில வேலைகள் பார்த்தால் பார்க்காவிட்டால் அது இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதே போல இப்ப நாமும் பிரம்மத்தோட ஒட்டிகிட்டே தான் இருக்கோம். சில வேலைகள் பார்த்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்ணணும்னா அதைத்தான் தியானம், தியானம்ங்கிறது சாஸ்திரம். எப்படி மோராக்கினமோ அத்த சிலுப்பி பெண்ணை எடுத்தமோ அதை காய்ச்சி நெய் எடுத்தமோ, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஆத்மாவா அரே, இந்த ஜீவன் பரமாத்மாவை பத்தி முதல்ல நிறைய கேட்கணும், கேட்ட பிற்பாடு தியானம் பண்ண ஆரம்பிக்கணும், அப்புறம் இடையூறு இல்லாத தியானமா இருக்கணும், அப்புறம் நீடித்த தியானமா இருக்கணும், அப்புறம்தான் நாம அவரோட ஒட்டின்னு இருக்கோம் பார்க்கலாங்கிறது சாஸ்திரம். அதனால நேர சட்டுன்னு திரும்பி பார்த்தாலும் ஒத்துரும் தெரிய மாட்டா, அவ்வளவு சுலபத்தில் இருப்பார் அவர். அம்மோட அவரோட ஒட்டின்னு இருக்கோங்கிறது உண்மை. ஆனா அதற்கு இதெல்லாம் பண்ணாத்தான் புரிய போறது. அப்ப சூக்ஷ்ம ஸ்திதியிலே பிரம்மத்தோட சித்து அச்சித்தும் ஒட்டின்னு இருக்கு, அது பிரளயம். ஸ்தூல ஸ்திதியிலே பிரம்மத்தோட சித்து அச்சித்தும் ஒட்டின்னு இருக்கு, அது சிருஷ்டி. இது பிரளயம், இது சிருஷ்டி, இதுல இருந்து இது வாயிருக்கு. போ அப்ப நான் மொத்தம் சம்பந்தப்பட்டிருக்கிறது யாரோட? மொத்தமே சார்ந்து இருக்கிறது யாரோட? விட்டு பிரியாம ஒட்டின்னு இருக்கிறது யாரோட? மொத்தம் அந்த பிரம்மத்தோட தான். இந்த ஜீவாத்மா ஒன்னொன்னு அவரோட தான் ஒட்டின்னு இருக்கார். ஒன்னொன்னுடைய பிரவிற்த்தி நிவிற்த்தி மொத்தமே அவர் அதீனம் தான். அவர் திருமேனியா இருந்தே தான் இப்ப இவ்வளவு பெருச பிரபஞ்சம் ஆயிருக்கு. அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? சட்டுன்னு யோசித்தேன். மொத்த பேரும் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பிரம்மத்தோட ஒட்டிண்டு மாறுதலுக்கு உட்பட்டு சிருஷ்டியும் போது ஸ்தூலமாயிடுறாளா? அப்படின்னா எப்படி ஆகும்னு பார்ப்போமே. இந்த புஸ்தகம் இருக்கு, கண்ணாடி இருக்கு, காகிதம் இருக்கு, இது எல்லாம் என்னவா சுவாமி ஆகுங்கிறீர்? பிரளயத்தின் போது என்னவாகுங்கிறீர்? இதெல்லாம் பிருத்திவியிலேருந்து வந்தது தானே. ஏன்னா இது எடுத்தது மரக்கூழ்லேருந்து தானே பண்ணிருக்கா. மரம் பூமியிலேருந்து வந்தது. அப்ப அந்த பூமியே போய் தனக்கு முன்னாடி இருக்கிறதுல லயிச்சுடும். பூமிக்கு முன்னாடி இப்ப ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ, அத்த பிருத்திவி. ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாகும், வாயுவிலிருந்து நெருப்பு உண்டாகும், நெருப்பிலிருந்து தண்ணீர் உண்டாகும், தண்ணீரிலிருந்து மண்ணு உண்டாகும். அப்ப இந்த பிருத்திவி போய் தண்ணீர்ல லயிக்கும், தண்ணீர் போய் அக்னியில லயிக்கும், அக்னி போய் வாயுல லயிக்கும், வாயு போய் ஆகாசத்துல லயிக்கும், ஆகாசம் அதுக்கு முன்னாடி பதார்த்தம் இருக்கு, அந்த அகங்காரத்துல லயிக்கும், அகங்காரம் போய் மகான்ல லயிக்கும், மகான் போய் மூல பிரகிருத்தியில லயிக்கும், மூல பிரகிருதி போய் பிரம்மத்தோட லயிச்சிடும். இதைத்தான் நம்ம பிரளயம்னு சொல்றோம். பிரம்மத்திடத்திலேருந்து கிடுகிடுகிடு மொத்தம் உருவாகும்.
பிரளயம்னு மணி அடிச்சுட்டார் பெருமாள். கிடு 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 இத்தனை திரும்பி போய் அவரிடத்துல ஒட்டினுடும். அந்த போல ஒட்டின்னு இருக்கோம்னு சொன்னோம் பிரளயம். இப்படி எல்லாம் விரிவடைஞ்சு இருக்கோம்னு சொன்னா சிருஷ்டி. இந்த ரெண்டு காலத்தினுடைய வேறுபாடு. இப்ப நம்ம யோசிக்கணும், மொத்தமே இத போல அவர்கிட்ட ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் மாறிண்டே தான் இருக்கா, சிருஷ்டியும் போது பறந்துட்டே தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த சிருஷ்டியில நிறைய ஆபத்துகள்லாம் இருக்கு போல் இருக்கு. ஏதோ நிறைய துக்கமும் வருது, சுகமும் வருது. பிரளயம்னு மணி அடிச்சுட்டார் பெருமாள். கிடு 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 இத்தனை திரும்பி போய் அவரிடத்துல ஒட்டினுடும். அந்த போல ஒட்டின்னு இருக்கோம்னு சொன்னோம் பிரளயம். இப்படி எல்லாம் விரிவடைஞ்சு இருக்கோம்னு சொன்னா சிருஷ்டி. இந்த ரெண்டு காலத்தினுடைய வேறுபாடு. இப்ப நம்ம யோசிக்கணும், மொத்தமே இத போல அவர்கிட்ட ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் மாறிண்டே தான் இருக்கா, சிருஷ்டியும் போது பறந்துட்டே தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த சிருஷ்டியில நிறைய ஆபத்துகள்லாம் இருக்கு போல் இருக்கு. ஏதோ நிறைய துக்கமும் வருது, சுகமும் வருது. ஒன்னாடி எனக்கு வேணும் சுவாமி, இந்த ஒட்டின்னு இருக்கிறது மாறுறதுன்ற பிரளயம் சிருஷ்டி. நான் சூக்ஷ்மமா இருக்கிறோம், ஸ்தூலமெல்லாம் ஆபடாது. இந்த மாறி மாறி இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயமே எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்படியே இருக்க முடியுமானால் அதே பிரம்மத்திடத்துல தேடி பார்த்தா இன்னொரு லோகத்துல இருக்கிறவா இதனால் பாதிக்கப்படாம அவரோட ஒட்டின்னு இருக்கா. இது நாமெல்லாம் ஒட்டின்னு இருக்கோம்னா பாதிக்கப்படுறோம். ஏன்னா சிருஷ்டியின் போது பிரளயத்தின் போது, சிருஷ்டியின் போது பிரளயத்தின் போது பாதிக்கப்படுறோம். சுகதுக்கங்கள், நஷ்டங்கள், லாபங்கள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம தேட ஆரம்பிச்சோம். இது இப்படியே மாறி மாறி போயிருந்தா சுழற்சியா இருக்கு சுவாமி. ரங்கராட்டம் சுத்தி விடுறான், இந்த மேல போறது கீழே வருது, மேல போறது கீழே வருது. 4 சுத்து நன்னா இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கும். நமக்கு கூட ஒரு தரம் ஏறி உட்காரலாமா, என்ன கொஞ்சம் பயமா இருக்கும், தலை சுத்தமோனுமோ. ஏற்கனவே தரல நின்னாலே தலை சுத்துறது, இதுக்கு மேல என்ன ரங்கராட்டத்துல போய் நின்னா தலை சுத்தமோ இல்லையோ. ஒரு தரம் 2 தரம் வரைக்கும் நன்னா இருக்கும். ஆனா ஒருத்தர் பார்த்து இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்லையோ, சுத்தின்ண்டே இருக்கும். இப்படின்னுட்டா என்ன ஆகும்? இப்போ சாமி இதை 4 தரம் சுத்தினா பிடிச்சுட்டு இருக்குன்னு, அதுக்கு இங்கேயே சுத்தின்றா பிடிச்சுன்னு சொன்னேன்னா தலை சுத்திருங்கிற இல்லையோ. அதே போல ஒரு தரம் பிறந்தா நன்னா இருந்தது, 2 தரம் பிறந்தா நன்னா இருந்தது. மாறி மாறி இப்படியே சிருஷ்டி சம்ஹாரம் சிருஷ்டி சம்ஹாரம்னு சிக்கின்னு இருந்தோம்னா யார் இந்த துக்க சுழலே படுறது? போரும் போரும் சுவாமி, தலை சுத்துறது நிறுத்தணுங்கிறானோ இல்லையோ. ஒரு வேளை ரங்கராட்னத்தில் இருக்கிற ஒரு சங்கிலி, ரங்கராட்னத்தில் இருக்கிற ஒரு தொட்டில், அந்த தொட்டில் பார்த்து இந்த சுத்தலை நிறுத்திட்டா தேவையில்லைனால் பிரயோஜனமே இல்லை, அது கேட்டே லாபம் இல்லை. ஏன்னா ரங்கராட்டனத்தில் இருக்கிற ஒரு தொட்டில் அத்தோட தான் மடிஞ்சானும், வேற வழியே இல்லை. அதே ரங்கராட்னத்துல ஏறி உட்காண்டிருக்கவனா இருந்தா போர் இந்த சுத்தல் நினைக்கலாம் இல்லையோ. ரங்கராட்னத்து தொட்டிலா இருந்தா போர் இந்த சுத்தல் நினைக்க முடியாது. ஆனா ரங்கராட்னத்துல ஏறி உட்காண்டவனா இருந்தா போர் இந்த சுத்தல் நினைக்கலாம். இப்ப நாம இந்த மாறி மாறி சிருஷ்டி சம்ஹாரத்திலே அதுக்குள்ள சிக்கினுட்டவாளா ஏறி உட்காண்டு இருக்கிறவாளா? இந்த ரெண்டுத்துல எது நாம இப்போ அதை பொறுத்து தான் இப்ப வெளியில வரலாமா வேண்டாமான்னு ஆசையப்படணும். ஏன்னா நான் அதுலயே இருக்கிற தொட்டிலா இருந்துட்டேன், அதோட இருக்க வேண்டியதுதான். அதுல ஏறி உட்காண்டு இருக்கிறவனா இருந்தேன், சரி வெளியில வரணும்னு ஆசைப்படலாம். கவலையே பட வேண்டாம், நம்ம ஏறி உட்காண்டு இருக்கிறவாள் தான். இது இயற்கை இல்லை நமக்கு. எப்ப ஒரு விஷயம் இயற்கையா இருக்கோ, தண்ணீருக்கு இயற்கை எது? தண்ணென்று இருத்தல். செயற்கை எது? வெந்நீராக கொறித்தல். வெந்நீர் இயற்கை கிடையாது ஜலத்துக்கு. ஜலம்னு சொன்னாலே தண்ணுன்னு குளிர்ந்து இருக்கிறது தான் இயற்கை. எப்படி கண்டுபிடிக்கணும்? விட்டா எதுவாயிடுறதோ அதான் இயற்கை. விட்டா வெந்நீர் ஆறுதா, விட்டா தண்ணீர் ஆறுதா? நெருப்பை போட்டு மூட்டினா தான் வெந்நீர் ஆகும், விட்டுட்டா தண்ணீர் ஆயிடும். எதை நம்ம விட்டுட்டோம்னால் எந்த நிலைக்கு திரும்புகிறதோ அந்த நிலை தான் மூல நிலை, அந்த நிலை தான் சொரூபம், அதுதான் இயற்கையான நிலை. அதே போல நாம இப்ப இந்த ரங்கராட்டமாட்டம் சுழற்சியில சிக்கின்னு இருக்கமே, இது இயற்கையா இல்ல இது செயற்கையா? இது செயற்கை. பின்ன இயற்கை எது? கர்மத்துக்கு வசப்பட்டு தான் செயற்கையா சுத்தின்னு இருக்கும். கர்மம்ங்கிறத வெட்டி விட்டுட்டோம்னால் அப்ப வெட்டினாலே இயற்கை நிலைக்கு படுவோம் இல்லையோ. அதனாலதான் எல்லாரும் மரணம் அடையச்சேவே இயற்கை எய்தினாருங்கிறார். என்னதுக்கா திரும்பி திரும்பி போட்டிருக்கோம் இயற்கை எய்தினார் இயற்கை எய்தினார்னால் அவன் நினைச்சிட்டு இருக்கிறது ஏன்னா மரணம் அடைஞ்ச உடனே இயற்கைன்னு மோட்சம் போனதான் இயற்கை. வெறும மரணம் அடைஞ்சு எடுத்தனால இயற்கை இல்லை. ஏன்னா மரணம் அடைந்து மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்துட்டா மறுபடியும் செயற்கை ஆயிடாதா? அதனால அந்த வார்த்தையை சொல்லிக்கிறமே தவிர எல்லாருக்கும் ஆசை அவர் மோட்சம் போயிருக்கணும் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லிக்கணும்னு ஆசை. அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தெளிவா என்ன சொல்லிடுவோம், ஆச்சாரியன் திருவடிகளை சேர்ந்தார்னு போட்டுருவா. வைகுண்ட பிராப்தின்னு கூட போட மாட்டா.
வைகுந்த பிராப்தி போனேன், ஆனா அங்க போயும் அத்திர பரத்திர சாபி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம். இங்கு எந்த ராமானுஜருக்கு கைங்கரம் பண்ணினேனோ அங்கு போயும் அதே உடையவருக்கு தான் கைங்கரியம். அந்த தைரியத்துலதான் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தாரும் போட்டுடுறோம். அதனால இயற்கை எய்துதல்னா என்ன, நமக்குன்னு எப்போதும் சாஸ்வதமான நிலையை அடைஞ்சு விடுறது. ஒரு கூண்டுக்குள்ள கிளிய அடைச்சு வச்சிருங்க, கூண்டு கதவை திறந்து விட்டுருங்க. இப்ப கூண்டுக்குள்ள கிளி இருக்கிறது இயற்கையா இல்ல வெளியில பறக்கிறது இயற்கையா? வெளியில பறக்கிறது தான் இயற்கை. அப்ப கூண்டுக்குள்ள இருக்கிறது செயற்கை. இந்த செயற்கை ஏன் வந்தது? யாரோ ஒரு வேடனுக்கு பிடிக்கலன்னு பிடிச்சு அடைச்சான், அதனால வந்தது. அப்ப அந்த கூண்டு திறந்து விட்டுட்டோம், திறந்து விட்டுட்ட அப்புறம் கிளி உள்ள இருக்குமா? கண்டிப்பா பறந்து போயிடுமோ இல்லையோ. அதே போல கர்மத்துக்கு வசப்பட்டு ஒரு ஆத்மா உடம்ப எடுத்துட்டு இருக்கார். எடுத்துட்டு மாறி மாறி பிறக்கிறதுங்கிறது செயற்கை. இந்த செயற்கையில இருந்து வெளியில வரணும்னா என்ன செய்யணும்? ஆசைப்படலாம். இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம், பிரயாணி தாராளமா இறங்கலாம். ஆனா ரயில் வண்டி போறேன்னு சொல்ல முடியாது. திரும்ப இங்க இருந்து திருப்பூர் போன்றது, திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர், திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர், இது எனக்கு பிடிக்கவே இல்லை சுவாமி அப்படின்னு தண்டவாளம் சொல்லித்து. நடக்குமோ? நடக்கவே நடக்காது. இப்போ தண்டவாளம் அதை நொந்துன்றதுனால ஒண்ணுமே நடக்காது. ஆனா அந்த தண்டவாளத்துல ஏறி ரயில் வண்டி போறச்சே உட்காந்து நான் பிரயாணம் பண்றேன்னு நான் அந்த முடிவு எடுக்க முடியும். அப்ப நான் ஏதோ ஒண்ணு செயற்கைனால வரேன், ஆனா தண்டவாளத்துக்கு அது இயற்கை. அதைத்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தண்டவாளம் பாதையில கடக்கிறதுங்கிறது இயற்கை, ஆனா நான் ஏறி உட்காந்து பிரயாணம் பண்றதுங்கிறது செயற்கை. அந்த செயற்கையை நிறுத்த முடியும், இயற்கையை நிறுத்தறதுக்கு முடியாது. அந்த செயற்கையான சுத்தலை நிறுத்தி உள்ளான்னு ஒருத்தனுக்கு ஆசை வருது. ஆசை வந்த உடனே ரங்கராட்டத்துல சுத்தாதவன் யாரானு இருக்கானா சுவாமி? முதல்ல அதை கேட்டான். ஆமா இருக்கார். அதே பிரம்மத்தோட வைகுந்தத்தில் இருக்கிற நித்திய சூரிகள்லாம் ஒட்டின்னு இருக்கா பாருங்க. நாம எப்படி இந்த பகவானோட ஒட்டின்னு இருக்கோமோ அத போல அங்க இருக்கிறவா ஒட்டின்னு இருக்கா. அது நலம் அந்தமில்லதோர் நாடு. என்னைக்கு அது மாறுதலே கிடையாதான். அது சிருஷ்டியும் போதும் ஒன்னாகாதான், பிரளயத்தின் போதும் ஒன்னாகாதான். சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயே ந வியதந்திச்ச. கண்ணனே கீதையில சாதிக்கிறார். சர்க்கத்திலும் சிருஷ்டியின் போதும் பிறக்கிறது இல்லே, பிரளயத்தின் போதும் அழியறது இல்லே. எப்பவும் எத்திர பூர்வே சாத்தியாசந்தி தேவாகான்னு உபனிஷத் சொல்றது இல்லையோ. அவர்கள்லாம் சதா பஷ்யந்தி சூரையா தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகிர்வாகும் சசமிந்ததே விஷ்ணோரியத் பரமம் பதம். அந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்காமே. அங்க போயிட்டா இந்த சிருஷ்டி இந்த சம்ஹாரம் எதுக்கு உட்பட மாட்டோமே. அப்ப அங்க போன சுவாமி உடனே கிளம்பிட வேண்டியதான். மணி என்னாச்சு பாருங்க, எத்தனை மணிக்கு நீங்க முடிக்க போறீரோ பாத்துங்க. பார்த்த உடனே கிளம்பிடலாம்னா 6 வாண்டான்னு சொல்லல. இப்போ அப்படி கிளம்பினோம்னா இந்த இத்தனை நாள் உபன்யாசம் கேட்டதுக்கு பயனாவே அதுவா தான் இருக்கும். அதுல 6 சந்தேகம் இல்லை. ஆனா சொல்றவரும் இப்ப கிளம்ப போறது இல்லை, கேட்கறவாளும் இப்ப கிளம்ப போறது இல்லை. அதாவது நாழியாட்டம் சாமி நாள் நீங்க முடிக்கணும், அதுக்குள்ள அவசரப்படுறீங்களேன்னு விடுவோம் இல்லையோ. ஆனா பெருமான் ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கா. இவன் எத்தனை நாள் பிறந்தானோ, மாறி மாறி பிறந்தானோ, ஒரு நாள் இல்லாட்டா வருவான். விருப்பம் இல்லாத போயிடாது. இவனுக்கு இந்த ரங்கராட்னா கசக்கணும். அதுக்கு தான் அவர் திரும்ப 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 காத்துட்டு இருக்கார். அது கொஞ்ச நாள் இனிக்கிறது, அதுக்கப்புறம் தலை சுத்தி கீழே விட போறானோ இல்லையோ. அப்போ போகணும்னு நினைச்சு விட்டவன் என்ன பண்ணணும்? நான் சிருஷ்டி சம்ஹாரத்தை சிருஷ்டி சம்ஹாரம் மாத்தி மாத்தி இருந்துட்டு இருக்கிறவர் அப்புறம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா நான் தொட்டிலுக்குள்ள உட்காந்துருக்கேன், கீழே இருக்கிறவர் நல்லா சுத்தி விட்டுட்டார். சுத்தி விட்டுட்டா சுத்துன்னு சுத்தின்னு இருக்கு. இப்போ உள்ள இருக்கிறவனுக்கு ஞானோதயம் வந்துடுது, நான் இறங்கணும்னு. இறங்கணும்னா குதிச்சு இல்லாமா? ஆகாசத்துல போயிட்டே இருக்கிற திடீர்னு இறங்கணும்னு நினைச்சா தடால்னு குதிச்சா கைகால் உடையும், வேற ஒன்னும் ஆகாது. அதனால நம்ம இப்ப சுத்தின்றே இருக்கிறச்சே திடீர்னு இறங்கணும்னு நினைச்சுன்னு இறங்கிட முடியாது. அப்ப மேலே இருந்து ஒரு குரல் கொடுக்கணும். கீழே ஒருத்தர் சுத்தி விட்டு இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட வந்து நீ பார்த்து கொஞ்சம் தயவு பண்ணியானா இப்படி கீழே வரச்சே 1 நிமிஷம் நிறுத்திட்டா நான் இறங்கி விடுறேன். இறங்கி விட்ட நீ மத்தவாளை சுத்தி விட்டுக்கோ, நான் அதை சொல்லவே இல்லை. அவளாரையும் நன்னா சுத்தி விட்டுக்கோ, எனக்கு அப்படி கீழே வர்ற சமயத்துக்கு என்ன இறக்கி விட்டுடு. அவர் சொன்னார், அவசரப்படாதே, நான் இப்பதான் சுத்தி விட ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாழியான சுத்தி நான் தான் உன்னை இறக்குவேங்கிறான். எனக்கு இப்ப இறங்கணுங்கிற எண்ணம் வந்துடுத்து. ஆனா அவனா இருந்தா நிறுத்திடுவனா? அவன் காசு வாண்டி எல்லாரும் ஏத்திருக்கானோ இல்லையோ. அதனால ஒரு 4 சுத்தினா அப்புறம் தான் நிறுத்துவான். சரின்னு அது சுத்துற வரைக்கும் அப்படியே காத்துன்னு இருக்கேன். காத்துனுட்டு கீழே வந்து நின்னது இறங்கிக்கோங்கன்னா பெத்தா போரும் பிழைச்சா போரும் இறங்கினுட்டேன். ஏன்னா அது ரொம்ப பாடுபட்டு கீழே இறங்கியாச்சு, வந்தாச்சு. வெளியில வரச்சு காசு எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப அவன் கேட்கறான், நாளைக்கு வரீடா? போருமே, நான் ஏறி சுத்தி தலை சுத்தி இறங்கிற பாடு போரும் இருக்கு. இதுக்கு மேல நான் மறுபடியும் நாளைக்கு வரப்போறேன்னா இனிமே இந்த பக்கமே நான் வரல அப்படின்னு சொன்ன ஓடிய போயிட்டான். இதே நிலைமை தான் இப்ப நமக்கும். இங்கேருந்து அங்க போறோம், அங்கேருந்து இங்கே போறோம். முதல்ல யார்கிட்ட கெஞ்சணும்? இங்கே மேல ரங்கராட்டனத்துல போறச்ச கீழே சுத்தி விட்டு இருந்தவன கெஞ்சினோம். இங்க கொஞ்சம் மாறுதல்,
கீழே சுத்தின்னு இருக்கிற நாம மேல சுத்தி விடுறவரை கெஞ்சணும். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ அங்க கெஞ்சினது மேலேந்து கீழே, இங்க கெஞ்சறது கீழேந்து மேலே. மேல இருக்கிற பெருமானை பார்த்து சரணம் தேவரீர் திருவடிகளே உபாயம், நீர் பார்த்து கொஞ்சம் இந்த சுத்தலை நிறுத்தி விடுறீரா அப்படின்னு சரணாகதி பண்றோம். பண்ண உடனே அடுத்த நிமிஷம் மோட்சமா இல்ல. 80 வயசானத்தானே போறோம். 86, 75, 85 ஆச்சு. இது எதை போல தெரியுமோ, ராட்னம் சுத்தி விட்டவன் 4 சுத்து கழிச்சு தானே நிறுத்தினான். அத போலத்தான் இந்த நாள் சுத்தின்னு இருக்கு நமக்கு. இப்போ நாம சரணம் இறங்கணும்ன்ற முடிவு பண்ணிவிட்டாலும் சட்டுன்னு குதிச்சிட முடியாது. அந்த இறங்கறதுக்குன்றது சுத்தி அது மெதுவா வந்து நின்னா தானே. இந்த மின்விசிறியை நிறுத்துங்க, அடுத்த நிமிஷம் நிற்காது. அது ஒரு 2 சுத்து சுத்திட்டு தானே நிற்கும். அத போலத்தான் நம்மளும் இப்போ நாம இறங்கணும்னு முடிவு பண்றோம். இப்ப உடனே எல்லாரும் சாமர்த்தியம் ஆடுவா, சாமி எல்லாரும் நாங்க அந்த நிலையில தான் இருக்கோம், நாங்கெல்லாம் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணியாச்சு. இப்போ பண்ணிட்டு இப்ப அந்த சுத்து பத்திரா இந்த மின்விசிறி சுத்தும் நீரே அதே நிலையில தான் நாங்களும் சுத்தின்னு இருக்கோம். தேவையில்ல. ஆனா அங்க நம்ம பாத்துக்கணும், பொத்தான நிறுத்தியாச்சான்னுட்டு அதை நிறுத்தி அது மாட்டுக்கு போட்டே இருந்து இது இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அப்ப அதை நிறுத்தி இருக்கணும். நிறுத்தியதுனால அப்ப மெதுவா சுத்த ஆரம்பிக்கும் இல்லையோ. இதை நிறுத்திட்டோம்னா அதே வேகத்துல சுத்தின்னு இருக்காது. வேகம் குறையும், வேகம் குறையும், வேகம் குறையும். அது என்ன தெரியுமா, உலக இன்பத்திலேயே ஈடுபட்டு இருந்த இவன் சரணாகத்தின்னு பண்ண பிற்பாடு மெதுவா அந்த இன்பத்திலேருந்து மாறி மாறி பகவானிடத்துல மாறுறானோ இல்லையோ. அப்ப லோகத்துல இருந்த இன்பம் இவனுக்கு குறைஞ்சுட்டே போறது இல்லையோ. அதுதான் இந்த விசிறியினுடைய வேகம் குறைஞ்சுட்டே போறாப்புல. அதுல இருக்கிற பற்று போயிடும். பாச மற்றவன் பாசங்கள் முற்றவிட்டு பாதமடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முத்தவிட்டு கோதில் புகழ் கண்ணன் தன்னடி மேல் குருகூர் சடகோவன். அம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பாதம் அடைவதன் பாசத்தாலே, பெருமானுடைய திருவடி அடையணுங்கிற பாசம், அந்த பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்றவிட்டு, அதை தவிர மற்ற லௌகிக விஷயத்துல இருக்கிற பாசத்தெல்லாம் விட்டு மெதுவா விடணும். இதுல ஆசைப்படும், இதுல ஆசைப்படும், இதுல ஆசைப்படும். அது போக போக அந்த விசிறி சுத்திண்டே வரா மாதிரி மெதுவா சுத்தி நின்றுபடுறது இல்லையோ. அதே போலத்தான் நமக்கும் ஒரு நாள் இது நிற்கும். அப்போ யார் எனக்கு ஜெகத்துக்கெல்லாம் காரணமோ, யார் எனக்கு காரணமோ, யார் இந்த சுத்தி விட்டிருக்காரோ அவர் காலில் விழுந்தாத்தான் சுத்தல்ல இருந்து நான் இறங்கவே முடியும். அப்ப யாரு சுத்தி விட்டுருக்கா, யாரு காரணம், யாரு படைச்சிருக்கா, இத முதல்ல தெரிஞ்சுட்டா தானே அவர் காலில் விழ. யார் காலில் விழணுமோ அவ காலில் விழணும். இதை விட்டுட்டு நான் மேல சுத்தின்னு இருக்கிறச்சே, என் பக்கத்துல அதே தொட்டில இன்னொரு சுவாமி உட்காந்துருக்கார். அவரை பார்த்து நம்ம 2 பேரும் இறங்கணும்னு முடிவு பண்ணலாமா? சரி, அவரும் ஒத்துனுட்டா, நானும் ஒத்துனுட்டேன். நான் அவர் காலை பிடிச்சினா அவர் எங்கால பிடிச்சிட்டார். என்ன லாபம்? இப்போ உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டாய்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான் நடக்குமே தவிர 2 பேரும் இறங்க முடியாது சொல்லியார். அதனால தொட்டில உள்ள உட்காந்து இருக்கவரை பிடிச்சுன்னு ஒரு லாபம் இல்லை. தொட்டில சுத்தி விட்டவனை பிடிச்சுட்டு ஆகணும். அப்ப ஒண்ணு. இன்னொன்னு, அங்க யாரோ நிக்கிறவனை கேட்டு பிரயோஜனம் இல்லை. இங்க யாரு சுத்தின்னு இருக்கானோ அவனைத்தான் கேட்டாகணும். பக்கத்துல சுத்தின்னு இருக்கிறவனை கேட்டாலும் காரியம் நடக்காது. எங்கேயோ இருக்கிற வேற ஒத்தனை கேட்டாலும் காரியம் நடக்காது. கீழே நின்று முடுக்கி விட்டு இருக்கானே அவனை கேட்டாத்தானே நடக்கும். அப்ப நீ என்ன சொல்ல வரி இருப்போ, நாம் எல்லாரும் தொட்டில்ங்கிற சம்சாரத்துல உட்காந்து சுத்தி வந்துட்டு இருக்கோம். பிறக்கிறோம், இறக்குறோம், மேல போறோம், கீழே விடும். அப்ப இந்த சம்சாரத்துல நிறுத்தணும், இனிமே பிறப்பிறப்பு கூடாதுன்னு முடிவு பண்ண உடனே இத மொத்தத்தையும் பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடேன மாயையா சர்வஸ்தாகம் ஹிருதி சன்னிவிட்டா ஒரு தன் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. ஏ அர்ஜுன, அந்த பரமாத்மா உன்னுடைய ஹிருதய தேசத்துல உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துட்டு உன்ன ஒரு ரங்கராட்டனத்துல வச்சு சுத்தி விட்டு இருக்கார். அவன் கர்மாதீனமா சுத்துறான் வல்லியம். வந்தவர் இப்ப கீழே ஏந்து இந்த முடுக்கி விட்டவன் காலில் விழுந்தோம், மேலே ஏந்து சத்தம் போட்டோம், கொஞ்சம் நிறுத்திருப்பான். கீழே இருக்கிறவன் கேட்டான், நீ தானே காசு கொடுத்து ஏறின? காசு இல்ல, இன்னும் 4 சுத்தல் இருக்கு, கவலைப்படாதே. 10 ரூபா கொடுத்துருக்கேன், இப்பதான் 4 சுத்தல் சுத்தி இருக்கேன், இன்னும் 4. சாமி, 10 ரூபாய் வேண்டாம், 15 ரூபாய் வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி நீர்னா தேவையில்ல, என்ன மேலே சத்தம் போடுவோமோ இல்லையோ. அதே போல பெருமான்கிட்ட பிரார்த்திக்கணும். அவர் நம்மளை கேட்பார், நீ என் காலில் சட்டுன்னு இந்த சம்சார சுழற்சியை நிறுத்திடுன்னு சொல்றையே, நீதானே கர்மம்ங்கிற காசு கொடுத்து ஏறி உட்காந்துருக்க. நீ பண்ண பாவத்தினுடைய பயனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், நீ பண்ண புண்ணியத்தினுடைய பயனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு தானே ராட்டனத்தை சுத்தி விட்டுருக்கேன்னா. அப்ப அவர் சொன்னார், நான் பண்ண பாவ புண்ணியம்ங்கிற காசு மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ கொஞ்சம் அழிச்சு விடுறீரா? அழிச்சுடும். நான் காசு கொடுத்துதான் ஏறினே ஒத்துக்கிறேன், ஆனா என்னால இப்ப அந்த காசே தாங்க முடியல, அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அழிச்சுடும். அழிச்சுட்டு என்னை இறக்கி விட்டுட்டா தேவலே. என்ன அவர் திருவடிகளை பற்றுகிறோம். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன்னு சொல்லச்சே மொத்த காசும் போடும், நிச்சயம் ஒண்ணு நிலுவையில் இருக்காது.
கொஞ்ச நாள் கழிச்சு அன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்ததுக்கு 4 சுத்து சுத்திட்டு இறக்கி விட்டுட்டியே, மிச்ச 4 சுத்துன்னு வரப்படாது. அன்னைக்கு அந்த 10 ரூபாய் இல்லேன்னு கழுத்து போட்டு கொடுத்துட்டோமோ இல்லையோ, அத்தோல் அது மொத்தமே முடிஞ்சது. அதனால கர்மங்கள்ங்கிற காரணமாய் செயற்கையாய் மாறி மாறி சம்சாரத்தில் பிறந்தோம் இறந்தோம். அதற்கு பக்கத்தில் இருக்கிற சம்சாரி காலில் விழுந்து பிரயோஜனம் இல்லை, அவரும் தொட்டியில் உட்காந்துருக்கார். அப்ப இதை சுத்தி விட்டவன் யாரோ அவன் காலில் விடணும். யார் சுத்தி விட்டவன் எப்படி தெரிஞ்சுக்க? ஜகத்துக்கு காரணமாரோ அவர் தான் சுத்தி விட்டவர். அதனால உபனிஷத்து சொல்றது காரணந்து தியேயா, ஜகத்காரணமாரோ அவனை தியானம் பண்ணு. அவரை தியானம் பண்ண பண்ண உன்னை இந்த ஜகத்திலேருந்து வெளியேற்றி விடுறார். இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அவர் காரணம். காரணத்தின் திருவடியை பற்றினால் இனி பிரபஞ்சத்துல நீ விட வேண்டிய தேவையே இல்லை, உனக்கு மோட்சம் கிடைக்கிறதுங்கிறது இப்ப அர்த்தம். இதுதான் பொருள். இந்த பொருள் சரியா ஒரு மணி நேரம் எடுத்துக்கும். இதுதான் பொருள்ங்கிறதுக்குள்ளே இதைத்தான் கேட்டார் இப்ப பரத்வாஜர். பிருகுவனிடத்திலே எப்படி உற்பத்தி, ஜெகத் எதுக்கு சிருஷ்டிக்கப்படுகிறது, யாரு சிருஷ்டிக்கிறார்னால் ஆதியோட அந்தமா சொன்னார். ரொம்ப சுருக்கமா அடியேன் சொல்லியிருக்கேன். இப்போ அவர் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கார். அந்த விளக்கம் யாருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கோ புஸ்தகத்தை வாங்குங்க, மெதுவா உட்கார்ந்து படிங்க. ஒன்னும் குறவில்லை, இதே அர்த்தம் தான் இருக்கும். ஆனா சுருக்கமா சொல்லியிருக்கேன். அடியேன் சொல்லியிருக்கிறது சுருக்கமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப விளக்கமா ஒரு தத்துவமும் எப்படி உற்பத்தி ஆகுது, நாம எப்படி பார்க்கிறோம் கேட்கிறோம், எப்படி வெளியில வர முடியுமா முடியாதா, எத்தனை தத்துவங்கள் இருக்கு, மொத்தத்தையும் விளக்கமா சொல்லிட்டு கடைசியில் அதே விஷயம் தான் போதும். இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னு ஆசைப்பட்டால் ஒரே வழி பிரம்மத்தின் திருவடிகளை பத்துவது தான். அவரை பத்தி தியானிக்கணும், அவரை உபாசிக்க வேண்டும். அவர் தான் இறுதியில் நமக்கு மோட்சம் கொடுக்கிறார் என்று பரத்வாஜருக்கு பிருகு சொல்லி முடிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம்.